அத்தியாயம் 1. ஸ்ரீனிவாசன் நகர் போலீஸ் ஸ்டேஷன். நேரம் நள்ளிரவை தாண்டிய 2:25 மணி. கள்ளச்சாராய வேட்டைக்கு போய் யாரும் பிடிபடாத கோபத்தோடு ஒரு சிகரெட்டை ஊதி புகையாய் மாற்றிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சார்லஸ் பக்கத்து மேஜையில் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டதும் புகை கசியும் வாயோடு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தார். ஹலோ. மறுமுனையில் பதட்டமான ஒரு பெண் குரல் கேட்டது. அது ஸ்ரீனிவாசன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஆமா. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், நான் நித்யகலா. ஆக்ட்ரஸ் நித்யகலாவா? ஆமாம். சார்லஸ் உடனே பவ்யமானார். சொல்லுங்க மேடம். நீங்கள் உடனே புறப்பட்டு என்னோட பங்களாவுக்கு வரணும். இப்போவேயா? எஸ். என்ன விஷயம் மேடம்? ரசிகர்கள் யாராவது வந்து இந்த நேரத்தில் தொந்தரவு தர்றாங்களா? அது இல்லை இன்ஸ்பெக்டர். தென் என்ன ப்ராப்ளம் மேடம்? இன்ஸ்பெக்டர், நான் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் ஒரு குளியல் போடலான்னு பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சதும் ஏதோ கெட்ட வாசனை அடிச்சுது. பாத் டப்பை பார்க்குறேன், அதுக்குள்ளே திட்டா ரத்தம். அந்த இரத்த கரைகளுக்கு மத்தியில் துண்டு துண்டா மனித விரல்கள், ரோம கற்றைகள். சார்லஸ் பரபரப்பானார். பாத் டப்புக்குள்ள மனித விரல்கள், ரோம கற்றைகளை தவிர வேற ஏதாவது மனித உறுப்புகள் இருந்துச்சா? நான் சரியா பார்க்கல இன்ஸ்பெக்டர். ரோமத்தையும் விரல்களையும் பார்த்ததுமே எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. உடனே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டில் இப்போ யார் யார் இருக்காங்க? வாட்ச்மேன், வேலைக்காரி, சமையல்காரன். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்? எனக்கு இங்கே ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது இன்ஸ்பெக்டர். அப்பா அம்மா 2 பேரும் கிராமத்தில் இருக்காங்க. சரி, வாட்ச்மேன், வேலைக்காரி, சமையல்காரன் இவங்களுக்கெல்லாம் இந்த பாத்டப் விஷயம் தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லலை? என்னமோ தெரியல இன்ஸ்பெக்டர். முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. உடனே அவசர போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் தரணும்னு சொன்னேன். அவங்க தான் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் கொடுத்து அங்கே இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே மேடம், நான் இப்போவே புறப்பட்டு உங்கள் பங்களாவுக்கு வரேன். கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்கள். சார்லஸ் ரிசீவரை தட்டென்று வைத்துவிட்டு கையில் இருந்த சிகரெட்டை அவசரமாய் ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு ஆஸ்ட்ரேயில் விட்டு நசுக்கி கொண்டே குரல் கொடுத்தார். கான்ஸ்டபிள் சார், ஜீப் ரெடி பண்ணு. கான்ஸ்டபிள் வெளியே போக சார்லஸ் தலைக்கு தொப்பியை கொடுத்து கொண்டே ஸ்டேஷனில் இருந்தும் வெளிப்பட்டார். 2 கான்ஸ்டபிள்களோடு கனைத்து கொண்டிருந்த ஜீப்பின் முன்பக்கம் ஏறி உட்கார்ந்தார். டிரைவர் சார், நடிகை நித்யகலா வீடு தெரியுமா? தெரியும் சார். விடு. ஜீப் புறப்பட்டது. சென்னையின் ஆள் நடமாட்டம் இல்லாத வெளிச்சமான தெருக்களில் ஜீப் ஓடியது. சில நிமிஷ பயணம். போர்ட் கிளப் ரோடு வர பக்கத்திலேயே கிராஸ்ஃபீல்ட் அவென்யூ என்று போர்டு வழிகாட்ட ஜீப் அதில் நுழைந்து இருபுறமும் வளர்ந்திருந்த மரக்கன்றுக்கு மத்தியில் ரெட் லைட் வெளிச்சத்தை உமிழ்ந்தபடி ஓடியது. இருட்டில் புதைந்திருந்த பங்களாக்களில் அல்சேஷன் நாய்களின் குறைப்பு சத்தம் விட்டு விட்டு கேட்டது. 1/2 கிலோமீட்டர் தூரம் உள்ளே போனதும் ஜீப் வேகத்தை குறைத்து கொண்டு அந்த பிரம்மாண்டமான காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்பாய் போய் நின்றது. ஹாரன் கொடுத்தது. ஹாரன் சத்தம் கேட்ட அடுத்த வினாடியே பெரிய கேட்டின் ஓரமாயிருந்த விக்கெட் டோர் திறக்கப்பட்டு ஒரு வாட்ச்மேனின் மீசை முகம் எட்டி பார்த்தது. சார்லஸ் கையசைத்தார். இங்கே வாயா. வாட்ச்மேன் ஓடி வந்தான். போலீஸை பார்த்ததும் லேசாய் முகம் மாறி தயக்கமாய் நெற்றிக்கு கையை கொண்டு போய் சல்யூட் வைத்தான். சார்லஸ் வாட்ச்மேனின் சல்யூட்டை பொருட்படுத்தாமல் சொன்னார். மேடம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, கேட்டை திறந்து விடு. வாட்ச்மேன் கும்பிட்டான். ஐயா மன்னிக்கணும், நீங்கள் வருவீங்கன்னு அம்மா கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை. அம்மா கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுக்கலாங்களா? கேட்டுக்கோ. வாட்ச்மேன் விக்கெட் டோருக்குள் ஓடிப்போய் செக்யூரிட்டி கூண்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து காதுக்கு பொறித்து கொண்டு ஒரு பட்டனை தட்டிவிட்டு காத்திருந்தான். 1/2 நிமிஷ நேரத்திற்கு பிறகு மறுமுனையில் நித்யகலாவின் தூக்க கலக்க குரல் கேட்டது. யாரு? அம்மா, நான் வாட்ச்மேன். என்ன? உங்களை பார்க்கறதுக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருமா. என்னது, போலீஸ் இன்ஸ்பெக்டரா? ஆமாங்கம்மா. எதுக்காக வந்திருக்காங்க? நீங்கள் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களா? இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. என்னது, நான் ஃபோன் பண்ணி அவரை வர சொன்னேனா? அவர் அப்படிதாம்மா சொல்கிறாரு. நான் அப்படி ஒரு ஃபோன் பண்ணவே இல்லையே. இப்போ என்னம்மா பண்ணுறது? அவங்கள உள்ளே விடவா வேணாம்மா? உள்ளே விடாத. வந்திருக்கிறவங்க உண்மையான போலீஸாக இருக்க மாட்டாங்க. இல்லைங்கம்மா, அவங்க உண்மையான போலீஸ் தான். வந்த இன்ஸ்பெக்டரை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நித்யகலா சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு சொன்னாள். அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ரிசீவரை கொடுத்து கொஞ்சம் பேச சொல்லு. சரிங்கம்மா. வாட்ச்மேன் ரிசீவரை ஒருக்களித்து வைத்துவிட்டு கேட்டுக்கு வெளியே வந்து சார்லஸிடம் விஷயத்தை சொல்ல, சார்லஸ் எரிச்சலோடு ஜீப்பில் இருந்து இறங்கி போய் ரிசீவரை எடுத்தார். மேடம், நான் இன்ஸ்பெக்டர் சார்லஸ், ஸ்ரீனிவாசன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் பீட். நித்யகலா ஆச்சரிய குரலில் கேட்டாள். இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனா? ஆமாம் மேடம். எப்போ? 15 நிமிஷத்துக்கு முந்தி. சாரி இன்ஸ்பெக்டர், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலை. யாரோ உங்கள் கூட விளையாடி இருக்காங்க. இல்லை மேடம், நீங்கள் தான் பேசுனீங்க. ஐ எம் ஷூர் அபவுட் இட். சரி, எதுக்காக உங்களை வர சொன்னேன்? அது வந்து சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். உங்கள் குளியல் அறை பாத்டப்பில் இரத்தக்கரையும் மனித விரல்களும் ரோமங்களும் இருக்கிறதாகவும் உடனே வந்து பார்க்கும்படியாகவும் ஃபோன் பண்ணியிருந்தீங்க. நித்யகலா மறுமுனையில் கோபமானாள். இன்ஸ்பெக்டர், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? என்னோட குளியல் அறை பாத்டப்பில் இரத்தக்கரை, மனித விரல்கள், ரோமமா? மேடம், நீங்கள் கோபப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை. எனக்கு வந்த ஃபோன் கால் அப்படி. டெலிஃபோனில் கேட்டது என்னோட வாய்ஸ் தானா? இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க இதே வாய்ஸ் தான். இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது.
எனக்கும் இப்போ அதே நிலமை தான். பை த பை, இது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும். உள்ளே வந்து உங்களை பார்க்கலாமா? ப்ளீஸ் வாங்க. சார்லஸ் ரிசீவரை வைத்துவிட்டு ஜீப்புக்கு வர வாட்ச்மேன் கேட்டை திறந்து வைத்தான். ஜீப் உள்ளே போய் போர்டிகோவில் நின்றிருந்த டாடா எஸ்டேட் காருக்கு பின்பக்கமாய் போய் மௌனமாக சார்லஸ் இறங்க போர்டிகோ வராந்தாவில் கருநீல நைட் கவுனில் நித்யகலா ஒரு தேவதையைப் போல் வெளிச்சமாய் நின்றிருந்தாள். லட்சக்கணக்கான ரசிகர்களின் கனவு கண்ணியாய் இருந்து கொண்டிருக்கும் நித்யகலாவை சார்லஸ் அப்போதுதான் நேரில் முதல் தடவையாய் பார்க்கிறபடியால் ஒருவித பிரமிப்புக்கு உள்ளாகியிருந்தார். வாங்க இன்ஸ்பெக்டர். நித்யகலா கவலை முகமாய் வரவேற்று உள்ளே வரவேற்பு அறைக்கு கூட்டி போய் சோஃபாவை காட்டிவிட்டு எதிரே இருந்த ஒரு நாற்காலிக்கு தன்னை கொடுத்தாள். இன்ஸ்பெக்டர், எனக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேண்டாதவங்க இந்த ஃபீல்டில் யாருன்னு சொல்ல முடியுமா? யாருன்னு சொல்ல முடியும் இன்ஸ்பெக்டர். இந்த சினி ஃபீல்டு போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச ஒன்று. முகத்துக்கு நேராக சிரித்து முதுகுக்கு பின்னாடி கத்திய தூக்குற கும்பல் இந்த ஃபீல்டில் இருக்குது. உங்கள் குளியலறை எங்கே இருக்குது மேடம்? என்னை சந்தேகப்படுறீங்களா? நோ நோ மேடம், உங்களுக்கு தெரியாமல் யாராவது அந்த குளியலறையில் ஏதாவது பண்ணியிருக்கலாமே. எதுக்கும் ஒரு தடவை பார்த்துடுறது பெட்டர் இல்லையா? இட்ஸ் ஓகே. நீங்கள் பார்க்க விரும்புறதை பற்றி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வாங்க. நித்யகலா எழுந்து தன்னுடைய அறையை நோக்கி நடக்க சார்லஸ் பின்தொடர்ந்தார். பங்களா அரைகுறை வெளிச்சத்தில் ஹோவென்று பறந்து கிடக்க ஹாலின் மையத்தில் இருந்து 2 பக்கமும் பிரிந்து போன மாடிப்படிகளில் வலது பக்கமாய் ஏறி மாடி வராந்தாவின் உச்சிக்கு வந்து வராந்தாவின் துவக்கத்திலேயே இருந்த அறையை காட்டினாள். இன்ஸ்பெக்டர், இதுதான் என்னோட பெட்ரூம். உள்ளேயே பாத்ரூம் அட்டாச்சு. நான் இங்கேயே நிற்கிறேன், நீங்கள் போய் குளியல் அறைக்குள்ளே பார்த்துட்டு வாங்க. சார்லஸ் தயங்க நித்யகலா புன்னகைத்தாள். உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முதல்ல உங்கள் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறது தான் முக்கியம். சார்லஸ் மறுபடியும் ஒரு தயக்க பார்வை பார்த்துவிட்டு பின் மெதுவாக நடையிட்டு உள்ளே போனார். அந்த பெரிய அறை இளஞ்சிவப்பு நிற 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் பகட்டாய் தெரிந்தது. நுரை மெத்தைகள் ததும்பும் இரட்டை கட்டில், செல்லமாய் உருமும் ஏர் கண்டிஷனர், வெள்ளை யானைக்குட்டி உட்கார்ந்த சைஸில் ஒரு ஃப்ரிட்ஜ், ஒனிடாவின் டெலிஃபோன்கள், போனஸாய் பக்கத்திலேயே ஒரு செல்போன். சார்லஸ் பக்கவாட்டில் சுவரோடு சுவராய் அப்பியிருந்த குளியலறை கதவை நோக்கி போனார். கதவை நெருங்கி கைப்பிடியை பற்றி இழுத்து கதவை விரிய திறந்து வைத்துக்கொண்டு உள்ளே பார்வையை போட்டார். அத்தியாயம் 2. காலை 9 மணி. ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த 5 மாடி கட்டிடத்துக்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு இறங்கினார் இன்ஜினியர் கார்மேகக்கண்ணன். கட்டிடத்தின் 5 மாடிகளிலும் சாரங்கள் கட்டியிருக்க தொழிலாளர்கள் அதில் தொற்றிக்கொண்டு பூச்சு வேலை செய்து கொண்டிருக்க சித்தாள்கள் செங்கல்களை அடுக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சிரித்து பேசியபடி ஒரு பீடியை புகையாய் மாற்றிக் கொண்டிருந்த மேஸ்திரி என்ஜினியரை பார்த்ததுமே பீடியை எரிந்துவிட்டு ஓடி வந்தான். ஐயா, என்ன பத்ராச்சலம், வேலை நடக்குதா? நடக்குதியா? செங்கல் எவ்வளோ லோடு வந்தது? 5 லோடு. இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க? 32 பேர் ஐயா. 32 பேரில் எத்தனை பெண்கள்? 14ங்க. சரி வா, மேலே போய் பார்க்கலாம். இருவரும் சாரங்கள் மேல் ஏறி மேலே போனார்கள். என்ஜினியர் கார்மேகக்கண்ணன் சாரத்தில் லாவகமாய் ஏறியபடி பத்ராச்சலம் என்றார். ஐயா, கட்டிடத்தை இன்னும் 2 மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும். முடிச்சிடலாங்கய்யா. நீ இப்போ இப்படி சொல்லிட்டு பின்னாடி தலை சொரியக்கூடாது. இல்லைங்கய்யா, கண்டிஷனாக முடிச்சிடலாம். ஆட்கள் ஜாஸ்தியாக வேணுமா? அதெல்லாம் வேண்டாங்கய்யா, இப்போ வந்துட்டு இருக்கிற ஆட்களே போதும். 4வது மாடிக்கு வந்தார்கள். சிமெண்ட் பூச்சி வேலை மும்முரமாய் நடந்து கொண்டிருந்தது. கையில் கரண்டியை வச்சுக்கிட்டு தடவக்கூடாது. சுவரை தொட்டா சும்மா இரும்பு மாதிரி இருக்கணும். வேலை செய்து கொண்டிருந்தவர்களிடம் இன்ஜினியர் சொல்லிக்கொண்டே ஜன்னல் சதுரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று வெளியே எட்டி பார்த்தார். கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் செங்கற்களும் மணலும் அம்பாரமாய் கொட்டி வைத்திருப்பது தெரிந்தது. பத்ராச்சலம் ஐயா, வாட்ச்மேன் ஒழுங்கா வர்றானா? 2 நாளாக வரலிங்க ஐயா. ஏன்? உடம்புக்கு முடியலன்னு ஆள் மூலமாக சொல்லிவிட்டு இருந்தான். அவன் பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஐயா, 2-3 தடவை அவனை சாராய கடை வாசலில் பார்த்தேன். குடிச்சிட்டு போய் எங்கேயாவது விழுந்து கிடப்பான் போலிருக்கு. பேசிக்கொண்டே போன என்ஜினியரின் பார்வை கீழ்த்தளத்தில் கொட்டி வைத்திருந்த மணல் குவியலுக்கு போக அவர் முகம் மாறியது. பத்ராச்சலம், என்னங்கய்யா, இப்படி வா. வந்தான். கொட்டி வச்சிருக்கிற மணலோட அடிப்பாகத்தை பாரு. மேஸ்திரி பார்த்துவிட்டு திடுக்கிட்டான். கண்களில் கலக்கம் படர்ந்தது. அத்தியாயம் 3. இன்ஸ்பெக்டர் சார்லஸ் குளியல் அறைக்குள் நுழைந்து உள்ளே எட்டி பார்த்தார். ஒரு பெரிய பாத்டப் படகு மாதிரி தெரிய அதற்கு உள்ளே நிரப்பப்பட்டிருந்த தண்ணீர் தெளிவாய் சுத்தமாய் இருந்தது. குளியல் அறை சுவர் பூராவும் இட்டாலியன் டைல்ஸ் ஒட்டிக்கொண்டு பளபளத்தன. சார்லஸ் பார்வையை சுழற்றி பார்த்து கொண்டிருக்கும் போதே நித்யகலா உள்ளே வந்தாள். என்ன இன்ஸ்பெக்டர், பாத்டப்புக்குள்ள ரத்தக்கரையும் மனித விரல்களும் இருந்துச்சா? சாரி மேடம், ராத்திரி நேரத்தில் வந்து உங்களை தேவையில்லாமல் தொந்தரவுப்படுத்திட்டதை நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சோ வாட் இன்ஸ்பெக்டர், உங்கள் டியூட்டியை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஐ மஸ்ட் தேங்க்யூ. இருவரும் குளியல் அறையை விட்டு வெளியே வந்தார்கள். மேடம், இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்களா? ஆமாம். உங்கள் பேரண்ட்ஸ்? அவங்க ஆந்திரா ராஜமுந்திரியில் இருக்காங்க. விவசாய குடும்பம். நான் சினிமாவில் நடிக்க வந்தது அவங்களுக்கு பிடிக்கலை. நான் இங்கே பேரும் புகழுமா இவ்வளவு வசதியோடு இருந்தாலும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. மாமா என்கிற தூரத்து உறவில் ஒருத்தர் என்னோட கால் சீட்டு விவகாரங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
பண விஷயத்தில் அவர் கொஞ்சம் கை சுத்தம் இல்லாமல் போகவே அவரை வெளியே அனுப்பிட்டேன். மற்றபடி இந்த வீட்டில் வேலைக்காரி, சமையல்காரன், வாட்ச்மேன் 3 பேர் மட்டும்தான். வேலைக்காரியும் சமையல்காரனும் இங்கேயே ஹால்ட் பண்ணிக்குவாங்களா இல்லை ராத்திரி நேரங்களில் வீட்டுக்கு போயிடுவாங்களா? இங்கேயே தான் ஹால்ட் பண்ணிக்குவாங்க. நித்யகலா சொல்லி கொண்டிருக்கும் போதே அரைவாசலில் வேலைக்காரியும் தோளில் போட்ட துண்டோடு சமையல்காரனும் பார்வைக்கு கிடைத்தார்கள். நித்யகலா சொன்னாள், இவங்க தான். சார்லஸ் அந்த 2 பேரையும் ஒரு பொது பார்வை பார்த்துவிட்டு மறுபடியும் நித்யகலாவை ஏறிட்டார். இட்ஸ் ஓகே மேடம், நான் கிளம்புறேன். உங்கள் வாய்ஸில் பேசின அந்த ஃபோன் கால் யாருங்கிறத கண்டுபிடிக்க இந்த நிமிஷத்துலேருந்தே முயற்சி எடுத்துக்கிறேன். பை த பை, மாமா என்கிற உறவில் உங்களோட கால் சீட் விவகாரங்களை கவனிச்சிட்டு இருந்தவர் பேர் என்ன? துரையப்பன். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா? கோபாலபுரத்தில் தென்றல் லாட்ஜுன்னு ஒரு லாட்ஜு. அந்த லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது. நோ ப்ராப்ளம், நாங்கள் என்கொயரி பண்ணிக்கிறோம். சார்லஸ் நித்யகலாவிடம் விடைபெற்று கொண்டு பங்களாவை விட்டு வெளியே வந்தார். போர்ட்டிகோவில் நின்றிருந்த ஜீப்புக்குள் ஏறி உட்கார அது கனைத்து விட்டு புறப்பட்டது. கேட்டை தாண்டும் போது வாட்ச்மேன் வேக வேகமாய் சார்லஸுக்கு பக்கத்தில் வந்தான். குரலை தாழ்த்தி கொண்டு கிசுகிசுத்தான். ஐயா. ஜீப்பு நின்றது. என்ன? ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளை காலையில் 7 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஸ்டேஷனுக்கு வரேன். முக்கியமான விஷயமா? எதை பற்றி? ஐயா, இப்போ எதுவும் வேணாம். நாளை காலையில் 7 மணிக்கு நான் வர்றேன். ஒரு 20 நிமிஷம் நேரம் உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம் அது. நான் வர்றது யாருக்கும் தெரிய வேணாம். உன் பேர் என்ன? வேலுச்சாமிங்க. உனக்கு வீடு எங்கே? வண்ணாரப்பேட்டையில் 2வது தெருவுங்க. சரி, நாளை காலையில் 7 மணிக்கெல்லாம் நீ ஸ்டேஷனில் இருக்கணும். இருப்பேன் ஐயா. ஜீப் புறப்பட்டது. வேகம் பிடித்து ரோட்டுக்கு வந்ததும் டிரைவர் கேட்டார், சார் ஸ்டேஷனுக்கு தானே? இல்லை, கோபாலபுரம். கோபாலபுரத்தில் தென்றல் லாட்ஜுன்னு ஒரு லாட்ஜ் இருக்கான். உனக்கு தெரியுமா? தெரியும் சார். அந்த லாட்ஜுக்கு வண்டியை விடு. ஜீப்பு வேகத்தை அதிகரித்து கொண்டு கோபாலபுரத்தை நோக்கி விரைந்தது. சார்லஸ் ஜீப்புக்குள் இருந்த கான்ஸ்டபிளிடம் கேட்டார், நடிகை நித்யகலாவுக்கு இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கு? அமோகமாக இருக்குது சார். மார்க்கெட்டில் இன்னைக்கு நம்பர் 1 நித்யகலா தான். தமிழ்நாடு பூராவும் லட்சக்கணக்கான ரசிகர்கள், 1000க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்றங்கள். கேரக்டர் எப்படி? ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு சார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, ஆபாசமாக கவர்ச்சியாக நடிக்க ஒத்துக்கிறதே இல்லை. பொதுவாக நித்யகலாவை பற்றி வெளியே நல்ல டாக் இருக்குது சார். சினிஃபீல்டை பற்றி பத்திரிகைகளில் வர கிசுகிசுவெல்லாம் உண்மைதானா? பாதி உண்மை சார். பயாஸ்கோப்புங்கிற பேரில் இப்போ ஒரு சினிமா பத்திரிகை வந்துட்டுருக்கு சார். அதில் வர்ற எல்லா கிசுகிசுக்களும் உண்மையாக இருக்கிறதா வெளியே பேசிக்கிறாங்க சார். அந்த பத்திரிகையோட எடிட்டர் பேர் என்ன? உண்மையான பேர் என்னன்னு தெரியாது சார். ஆனால் பத்திரிகையில் புலிக்கொடியோன்னு போட்டிருந்தது. பத்திரிகை சென்னையிலேருந்து தானே வருது? ஆமாம் சார். அட்ரஸ் கோடம்பாக்கம் ஹைரோட்டில் யுனைடெட் காலனிக்குள்ளே இருக்குது சார். கான்ஸ்டபிள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கோபாலபுரத்துக்குள் ஜீப் நுழைந்து வெறிச்சோடி போயிருந்த 2 தெருக்களை சுற்றி கொண்டு டியூப்லைட் வெளிச்சத்தோடு தெரிந்த அந்த லாட்ஜுக்கு முன்பாய் போய் நின்றது. சார்லஸ் கீழே குதித்து கான்ஸ்டபிள்களை உள்ளேயே இருக்கும்படி சொல்லி லாட்ஜின் வாசற்படிகளில் ஏறினார். வாசலில் கொலாப்சல் கேட் பாதி திறந்த நிலையில் இருக்கையில் வைத்திருந்த லாட்டியால் ஒரு தட்டு தட்டினார். செமி சர்க்கிள் கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தபடி தூங்கி வழிந்து கொண்டிருந்த அந்த நபர் தூக்கம் மறுபட்டு எழுந்தான். சார்லஸின் போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் வேக வேகமாய் வந்தான். விஷய் தான். சார், இந்த லாட்ஜுக்கு ஓனர் யாரு? அவர் வெளியூர் போயிருக்கார் சார். யார் இங்கே இன்சார்ஜ்? நான் தான் சார். பேர் என்ன? சிவானந்தம் சார். சார்லஸ் சில வினாடி மௌனம் காத்துவிட்டு கேட்டார், இங்கே துரையப்பண்ணு யாராவது ஹால்ட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் சார். ரூம் நம்பர் என்ன? 2வது மாடியில் ரூம் நம்பர் 26 சார். அவரை பார்க்கணுமே. 3 நாளாக அவர் ரூமில் இல்லை சார். ரூம் பூட்டி இருக்கு. துரையப்பன் எத்தனை நாளாக அந்த லாட்ஜில் தங்கியிருக்காரு? 1 மாசமா. அவரோட நடவடிக்கைகள் எப்படி? அவர் சிட்னிஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஆள் சார். நினச்ச நேரம் வருவார் போவார். இதுவரைக்கும் அவரால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. தண்ணி போடுவாரா? பழக்கம் இருக்குது. சாப்பிட்டுட்டு படுத்துக்குவார். சத்தம் வெளியே வராது. பொம்பளைங்க விஷயம் அதெல்லாம் இந்த லாட்ஜில் கிடையாது சார். என்கிட்ட போய் வேண்டாம், உண்மையை சொல்லு. நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். இந்த லாட்ஜில் பொம்பளைங்க விஷயம் கிடையாது சார். சரி, துரையப்பனோட ரூமுக்கு டூப்ளிகேட் சாவி இருக்கா? இல்லை சார். அவரோட ரூமை அவர் தன் சொந்த பூட்டால் பூட்டிக்கிட்டு போயிடுவார். அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மாஸ்டர் கீ பஞ்ச் இருக்கா? இருக்கு சார், எடுத்துக்கிட்டு வா. அவன் தயங்கினான். என்ன சார், இந்த ராத்திரி நேரத்தில் வந்து அவரோட ரூமை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை சார்? அதை உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கீ பஞ்சை எடுத்துக்கிட்டு வா. சார்லஸின் குரலில் இருந்த கடுமையை உணர்ந்த லாட்ஜ் பேர்வழி பக்கத்தில் இருந்த அறைக்கு போய் கீ பஞ்சோடு வந்தான். வாங்க சார். மாடி வராந்தாக்களில் 0 வாட்ஸ் பல்பு ஒளிர்ந்து இருட்டை விரட்டி கொண்டிருக்க சார்லஸ் மாடிப்படிகளில் அவனோடு நடந்து 2வது மாடியில் இருந்த 26ஆம் எண்ணிட்ட அறைக்கு முன்பாய் வந்து நின்றார். பூட்டு அவ்வளவு பலமானது அல்ல என்று பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது. இன்டாலியம் உடம்பாலான லோக்கல் பூட்டு. திற. சார்லஸ் சொல்லிவிட்டு சுவருக்கு சாய்ந்து கொள்ள லாட்ஜ் ஆசாமி கையில் இருந்த சாவி கொத்தை உபயோகித்து
அறைக்கதவின் பூட்டை திறக்க முயன்றார். 4-5 சாவிகள் உபயோகம் செய்த பின் பூட்டு வாயை திறந்து கொண்டது. சார்லஸ் கதவை தள்ளி கொண்டு உள்ளே போனார். 10க்கு 10 என்ற அளவிலான அந்த சிறிய அறைக்குள் ஒரு கட்டில், சிறிய சுவர் பீரோ, தண்ணீர் குடிக்க மண்கூஜா என்று பொருள்கள் தெரிய சார்லஸ் அந்த அறையை அலச ஆரம்பித்தார். முதலில் சுவர் பீரோவை திறந்தார். நிறைய சினிமா வார இதழ்கள் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தன. பீரோவின் கீழ்த்தட்டில் பாதி விஸ்கியோடு கோல்கொண்டா பாட்டில் தெரிந்தது. பாட்டிலுக்கு பக்கத்திலேயே சில மாத்திரை பட்டைகள். அவைகளை எடுத்து பார்த்தார். எல்லாமே ஆன்டி அலர்ஜி டேப்லெட்ஸ். சார்லஸ் கட்டிலுக்கு கீழே குனிந்து பார்த்துவிட்டு நிமிர்ந்தார். லார்ஜ் ஆசாமி கதவோரமாய் முகம் இருண்டு போன நிலையில் நின்றிருந்தான். உன் பேர் என்ன சொன்ன? சிவானந்தம் சார். இதோ பார் சிவானந்தம், துரையப்பன் 3 நாளாக இங்கே இல்லைன்னு சொன்னேன். அந்த ஆள் எங்கே போயிருக்காருன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா சொல்லிடு. அந்த ஆளை ஒரு கேஸ் விஷயமா சந்தேகப்படுறோம். சத்தியமாக எனக்கு தெரியாது சார். சரி, அந்த துரையப்பனை தேடிக்கிட்டு இந்த லாட்ஜுக்கு அடிக்கடி யார் வருவாங்க? அப்படி யாரும் வர்றதில்ல சார். எப்போவாது டெலிஃபோன் மட்டும் வரும். டெலிஃபோன் யார் பண்ணுவாங்க? அதுவும் தெரியாது சார். ஃபோனில் பேசுகிற நபர் துரையப்பனை கொஞ்சம் கூப்பிட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் இங்கேருந்தே பெல் கொடுத்து அவரை வரவழைப்பேன். சார்லஸ் மேற்கொண்டு கேள்வியை கேட்கும் முன் அவருடைய பார்வை அறையின் மூலையில் ஒரு ஸ்டூலின் மேல் உட்கார்ந்திருந்த மண் கூஜாவின் மேல் நிலைத்தது. கூஜாவின் மூடி லேசாய் திறந்திருக்க அதற்குள்ளே 4-5 ஈக்கள் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தன. சார்லஸ் தன் முகத்தில் ஒரு பெரிய கேள்விக்குறியை ஒட்ட வைத்துக்கொண்டு மண் கூஜாவை நோக்கி நடை போட்டார். அத்தியாயம் 4. மேஸ்திரி குவித்து வைக்கப்பட்டிருந்த மணலின் அடிப்புறத்தை பார்த்துவிட்டு என்ஜினியர் கார்மேக கண்ணனை கலவரமாய் பார்த்தான். ஐயா, மணலுக்கு கீழே இருந்து ஒரு கால் மட்டும் தெரியுது. விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாம முதல்ல கீழே வா, அது என்னன்னு பார்த்துடலாம். சாரங்களில் கால் பதித்து வேக வேகமாய் கீழே வந்தார்கள். மணல் குவித்து வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு போய் மணலின் அடிப்பகுதியை குனிந்து பார்க்க கண்களில் கலவரம் வெடித்தது. மேஸ்திரி பத்ராச்சலம் சுற்றும் முற்றும் பீதியாய் பார்த்துவிட்டு இன்ஜினியரிடம் சொன்னார். ஐயா, உள்ள யாரோ மாட்டிக்கிட்டு உயிரை விட்டுருக்காங்க. இங்கே வேலை செய்கிற ஆளா இல்லை வேற யாராவதா? மண்ணை எடுத்து பார்த்தாதாங்க தெரியும். சரி, மண்ணை எடுத்து போட சொல்லு. கட்டிடம் முடிய போகிற நிலையில புதுசாக இப்படி ஒரு பிரச்சனை. மேஸ்திரி 2 பேரை கூப்பிட்டு மண்ணை எடுத்து போட சொல்ல அவர்கள் செயல்பட்டார்கள். மண்வெட்டியால் மணல் பறிக்கப்பட்டு இரும்பு சட்டிகளில் நிரப்பி சித்தாள்கள் மூலம் கட்டிடத்தின் வேறு பகுதிக்கு கடத்தப்பட மணல் குவியலுக்கு கீழே சிக்கியிருந்த உடல் கொஞ்சம் கொஞ்சமாய் பார்வைக்கு புலப்பட ஆரம்பித்தது. அது ஒரு ஆணின் உடல். முகம் சிதைக்கப்பட்டிருந்தது. உறைந்து போன இரத்தத்தில் மணல் ஒட்டியிருந்தது. பத்ராச்சலம், ஆள் யாருன்னு தெரியுதா? தெரியலிங்கய்யா. மூஞ்சிய ரத்த கலரியா கொத்தி இருக்காங்க. அதுல மண்ணு வேற ஒட்டி இருக்கு. மூஞ்சி மேல ஒரு பக்கெட் தண்ணி ஊத்திப்பாரு. மேஸ்திரி பக்கத்து ட்ரம்மில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த தண்ணீரில் ஒரு பக்கெட்டை கொண்டு பாடியின் முகத்தில் ஊற்ற மணல் கரைந்து போய் முகம் பார்வைக்கு கிடைத்தது. மலித்த தலை, உருக்குலைந்த முகம், கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 குழிகள் மட்டும் தெரிய அதில் மணல் நிரம்பியிருந்தது. மேஸ்திரி வியர்வை வழியும் முகத்தோடு என்ஜினியரை ஏறிட்டான். இது யாருன்னு தெரியலிங்கய்யா. சரி, பாடிக்கு பக்கத்துல யாரையும் போகாம பாத்துக்க. நான் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு வர்றேன். சரிங்கய்யா. தலையாட்டிய மேஸ்திரியின் பார்வை மறுபடியும் பயத்தோடு அந்த சிதைந்த முகத்தின் மேல் விழுந்தது. யார் இவன்? அத்தியாயம் 5. இன்ஸ்பெக்டர் சார்லஸ் அந்த மண்கூஜாவை நெருங்கி மூடப்படாத மேல்முடியை எடுத்துவிட்டு உள்ளே பார்வையை போட்டார். தண்ணீர் இல்லாத மண்கூஜா அது. உள்ளே ஒரு பழைய துணி அடைசலாய் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. சார்லஸ் சிவானந்தத்தை திரும்பி பார்த்து, இங்கே வாயா என்றார். அவன் தயங்கி கொண்டே பக்கத்தில் வந்தான். சார், இந்த கூஜாவுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாரு. அவன் பார்த்துவிட்டு முகம் மாற சார்லஸ் கேட்டார், இது என்ன துணி? தெரியல சார். எடுத்து பாரு. அவன் ஒரு பயப்பார்வையோடு கூஜாவுக்குள் கையை விட்டு உள்ளே சுருட்டி வைத்திருந்த துணிப்பந்தை எடுத்து மெல்ல பார்த்தான். துணி முழுக்க திட்டு திட்டாய் உறைந்து போன ரத்தம். துணியின் மடிப்புகளை இன்னமும் பிரித்து பார்க்க உள்ளே இரத்தக்கரையோடு உறைந்து போன பேனா கத்தி மடக்கி வைக்கப்பட்டிருந்தது. சார்லஸ் ஒரு கேலி புன்னகையோடு சிவானந்தத்தின் முதுகை தட்டினார். என்னையாது, தண்ணி கூஜாவா இல்ல ரத்த கூஜாவா? சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அந்த துரையப்பன் கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு இப்பதான் சார் தெரியுது. 3 நாளா ஆளை காணோம். தண்ணி இருக்க வேண்டிய மண் கூஜாவுக்குள்ள ரத்தக்கரை படிஞ்ச துணியும் கத்தியும் இருக்கு. நீ இந்த லாட்ஜுக்கு இன்சார்ஜ். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னா என்னையா அர்த்தம்? சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது சார். இந்த லாட்ஜில் என்னோட முக்கியமான வேலையே ரூம் கேட்டு வரவங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதும் அவங்க காலி பண்ணிட்டு போகும்போது பணத்தை கலெக்ட் பண்ணுறது தான். இங்கே ரூம் சர்வீஸ்க்கு பாய்ன்னு இருக்காங்களா? இருக்காங்க சார். இந்த ரூமுக்கு யாரு? மொய்தீன்னு ஒரு பையன் சார். லாட்ஜுக்கு பின்பக்கம் இருக்கிற ஷெல்டர் செட்டில் தூங்கிட்டு இருப்பான் சார். போய் கூட்டிட்டு வா. சிவானந்தம் வியர்த்து வழிந்து அறையை விட்டு போக சார்லஸ் அந்த இரத்தக்கரை துணியையும் கத்தியையும் பார்சல் செய்து வைப்பதற்காக அறையில் பிளாஸ்டிக் கவர் ஏதாவது கிடைக்குமா என்று பார்வையை அறை பூராவும் துரத்தி பார்த்தார். கிடைக்காமல் போகவே மறுபடியும் சுவர் அலமாரியை திறந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சினிமா வார இதழ்களுக்கு நடுவில் தேடினார்.
இரண்டாவது தட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த வார இதழ்களுக்கு பின்னால் இளஞ்சிவப்பில் ஒரு பிளாஸ்டிக் பை திணித்த மாதிரி தெரிய சார்லஸ் அந்த புத்தகக்கட்டை கீழே இறக்கி வைத்துவிட்டு பிளாஸ்டிக் பையை கிழித்த வினாடி பக்கத்தில் இருந்த புத்தகங்கள் பேலன்ஸ் இழந்து சரிந்தன. தபதபவென்று சரிந்த புத்தகங்களுக்கு மத்தியில் சில போட்டோக்களும் பளபளப்பாய் உதிர்ந்து அதில் ஒன்று சார்லஸின் பூட்ஸ் காலை முத்தமிட்டது. குனிந்து அந்த போட்டோவை எடுத்தார். பார்வை போட்டோவுக்கு போக சார்லஸின் கண் நரம்புகள் சுளீரென்று மடங்கின. போட்டோவில் நித்யகலா சிரித்தாள், உடம்பில் துணி இல்லாமல் ஒரு இளைஞனை கட்டிப்பிடித்தபடி. அத்தியாயம் 6. கட்டிட வேலைகள் நிறுத்தப்பட்டு ஆட்கள் வெளியேற்றப்பட்டு போலீஸ் இப்போது குவிந்திருந்தார்கள். அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் பசுபதி ஸ்தலத்திற்கு விஜயம் செய்து பாடியை பார்த்த பிறகு என்ஜினியர் கார்மேக கண்ணனிடம் வந்தார். இந்த பில்டிங்கை யாருக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சவுகார்பேட்டையில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கு சார். பார்ட்டியோட பேரு குப்தா மெக்டே. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குறித்து அவருக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன், வந்துட்டு இருக்கார். ஹீ இஸ் ஆன் த வே. என்ன பர்பஸ்க்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்? அப்பார்ட்மெண்ட்ஸ் பியூர்லி ரெசிடென்சியல். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக கோர்ட்டில் ஏதாவது கேஸ் இருந்ததா? அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல சார். எனி லேபர் ப்ராப்ளம்? கிடையவே கிடையாது சார். இந்த கட்டிடத்துக்கு பூஜை போட்ட நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை சார். இறந்தது உங்கள் லேபர் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஆர் யூ ஷூர்? ஷூர் சார். லேபர் லிஸ்ட்டில் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். கார்மேக கண்ணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் ஒருவர் பக்கத்தில் வந்து விரைப்பாய் நின்றார். எஸ் சார், டாக்டர் கனி ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சிட்டாரு. அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. தட்ஸ் குட். அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதி இன்ஸ்பெக்டரை தொடர்ந்து நடந்தார். டெட் பாடி பார்மலினில் ஊற வைக்கப்பட்டு ஒரு ஓரமாய் கிடத்தப்பட்டிருக்க டாக்டர் கனி கையில் வைத்திருந்த அரசாங்க சாணி கலர் போஸ்ட்மார்ட்டம் தாள்களோடு பசுபதியை எதிர்கொண்டார். ஐ டிட் மை ஜாப். எனி யூஸ்ஃபுல் பர்டிகுலர்ஸ் டாக்டர்? கனி ரிப்போர்ட்டை பார்த்து படிக்க ஆரம்பித்தார். இது ஒரு ப்ரூட்டல் மர்டர். நோ டவுட். கிட்டத்தட்ட உடம்பின் எல்லா பாகங்களிலும் கத்தி குத்து விழுந்துள்ளது. உடம்பிலிருந்து ரத்தம் புறாவும் வெளியேறிய பிறகு முகத்தை சிதைச்சிருக்காங்க. இறந்தவனின் ஏஜ் குரூப் என்ன டாக்டர்? 30லேருந்து 40க்குள்ள. எனி ஸ்பெஷல் நோட்? இப்போதைக்கு இல்லை. பாடியோட இன்டர்னல் பார்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பாலித்தீன் பேக்ஸில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ஃபாரன்சிக்கு அனுப்பி ரிப்போர்ட் வாங்கினால் யூ மே கெட். தேங்க்யூ டாக்டர். கனியிடம் கைகுலுக்கி விட்டு பசுபதி திரும்ப இன்ஜினியர் கார்மேக கண்ணன் குள்ளமாய் சிவப்பாய் இருந்த ஒரு மனிதரை காட்டி அறிமுகப்படுத்தினார். இவர்தான் மிஸ்டர் குப்தா மெக்டே, இந்த பில்டிங் ஓனர். பசுபதி அவரை ஏறிட்டார். மிஸ்டர் குப்தா, உங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? குப்தா தன் கையில் இருந்த கர்ச்சிப்பால் முன்வழுக்கையில் துளிர்த்து இருந்த வியர்வையை ஒற்றிக்கொண்டே சொன்னார். எனக்கு எதுவுமே புரியலையே சார். என்னோட பிஸ்னஸ் லைனில் எனக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. ஏன்னா என்னோட பிஸ்னஸ் வட்டி லேவாதேவி பண்ணுறது. இது ப்ராடக்ட் பிஸ்னஸோ மார்க்கெட்டிங் பிஸ்னஸோ கிடையாது. பாடியை பார்த்தீங்களா? பார்த்தேன். யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? முடியலையே சார். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணினா அது யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்டில் பாடி கிடந்திருக்கு. ஸோ கொலையானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லையோ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லையோ தான் இருக்கணும். சாரி சார், ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். பசுபதி மறுபடியும் பேச முயன்ற போது சீன் ஆஃப் கிரைம் பார்த்து கொண்டிருந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வேக வேகமாய் பக்கத்தில் வந்தார். சார்? எஸ் சார். பாடி மேல் இருந்த மணலை அலசி பார்த்தப்போ இது கிடைச்சது. ஏசி வாங்கி பார்த்தார். அவருடைய வலது பக்க புருவம் மட்டும் வியப்பில் மேலேறியது. அத்தியாயம் 7. இன்ஸ்பெக்டர் சார்லஸ் அந்த போட்டோவை பார்த்து அயர்ந்து போனார். நித்யகலா உடம்பில் துணி இல்லாமல் ஒரு இளைஞனை கட்டிப்பிடித்து சிரிக்க அந்த இளைஞன் தலையை குனிந்து சிரித்து கொண்டிருந்தான். கழுத்தில் புலிநகச் செயின். சார்லஸ் அவசர அவசரமாய் கீழே கிடந்த மற்ற போட்டோக்களை எடுத்து ஒவ்வொன்றாய் பார்த்தார். மொத்தம் 8 போட்டோக்கள். எல்லோ போட்டோக்களிலும் நித்யகலா பிறந்த மேனியாய் யாராவது ஒரு இளைஞனோடு உட்கார்ந்து கொண்டும் படுத்து கொண்டும் நின்று கொண்டும் சிரித்தாள். போட்டோக்களை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு பத்திரப்படுத்தி கொண்ட சார்லஸ் மறுபடியும் வேறு ஏதாவது வார இதழ்களை கீழே எடுத்து வைத்து வேறு ஏதாவது போட்டோக்கள் கிடைக்குமா என்று தேடி பார்த்தார். கிடைக்கவில்லை. மாடி வராந்தாவில் நடைச்சத்தம் கேட்டது. திரும்பினார். சிவானந்தம் ஒரு ரூம் பாயோடு நின்றிருந்தார். இவன்தான் சார் இந்த மாடிக்கு ரூம் சர்வீஸ் பாய். சார்லஸ் கையசைத்தார். வாடா இங்க. பையன் கண்களில் தூக்க கலக்கம் ஒட்டி இருக்க மிரண்டு பக்கத்தில் வந்தான். உன் பேர் என்ன? மொய்தீன் சார். இந்த ரூம்ல தங்கி இருந்த துரையப்பன் ரூமை பூட்டிக்கிட்டு எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியாது சார். கடைசியா நீ என்னைக்கு பார்த்த? இன்னைக்கு சனிக்கிழமை சார். நான் அந்த ஆளை கடைசியா பார்த்தது புதன்கிழமை ராத்திரி 10 மணிக்கு சார். அவர் வெளியே போகும்போது பாத்தியா இல்ல ரூம்ல இருக்கும்போது பாத்தியா? ரூம்ல இருக்கும்போது. அவர் கூட வேற யாராவது இருந்தாங்களா? இல்லை, அவர் மட்டும்தான் இருந்தார். நான் கூட படிக்கிறதுக்காக அவர்கிட்ட ஒரு சினிமா புஸ்தகம் கேட்டேன். ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. சரி, அவருக்கு கீழே ஃபோன் கால் ஏதாவது வந்தா நீ தான் வந்து சொல்லுவியா? ஆமாம் சார். அவர் ஃபோனில் பேசும்போது எப்போவாவது என்ன பேசுகிறாருன்னு கேட்டதுண்டா? இல்லை சார். அவர் ஃபோனில் பேசும்போது ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரி மெதுவாக பேசுவார். நம்ம காதில் எதுவுமே விழுகாது. சார்லஸ் மண் கூஜாவை காட்டினார்.
இந்த கூஜாவில் நீ தண்ணி நிரப்பி வைக்கிறதே இல்லையா? இதில் தண்ணி ஊற்றி வைக்க முடியாது சார். ஏன்? கூஜாவுக்கு கீழே சின்னதாக ஒரு ஓட்டை இருக்குது சார். தண்ணி ஊற்றி வச்சா சொட்டு சொட்டாக வெளியே வந்துட்டு இருக்கும். அதனால துரையப்பன் இதில் தண்ணி ஊற்றி வைக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவர் தண்ணி வேணும்னு கேட்டால் ஜக்கில் கொண்டு போய் கொடுத்துடுவேன். சிவானந்தம் குறுக்கிட்டு ரூம் பாயிடம் கேட்டார். இது எத்தனை நாளா? 10 நாளா. ஆனால் என்கிட்ட ஏண்டா சொல்லலை? பையன் தலையை சொரிந்தான். மறந்துட்டேன் சார். சார்லஸ் சிவானந்தத்தை ஏறிட்டார். அந்த துரையப்பன் எப்போவாவது கீழே வந்து யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்காரா? இல்லை சார். சார்லஸ் எரிச்சல் பட்டார். என்னையா அது? எதை கேட்டாலும் தெரியாது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. ஹோட்டலுக்கு இன்சார்ஜ் பொறுப்பு நீதானே? மாசக்கணக்காக தங்கியிருக்கிற ஒரு கஸ்டமரை பற்றி, அவரோட நடவடிக்கைகளை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? சார், அவர் மேலே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் அவரை கண்காணிக்க ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பேன். அவர் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாமல் இருந்ததுனால எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். சிவானந்தம் மன்னிப்பு கேட்கும் தொனின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே மொய்தீன் அவசர குரலில் குறுக்கிட்டான். சார் சார். சார்லஸ் திரும்பினார். என்னடா? அந்த துரையப்பன் என்கிட்ட ஒரு சினிமா புத்தகம் கொடுத்ததா சொன்னேனே. ஆமாம், அந்த புஸ்தகத்தோட பின்பக்க அட்டையில் டெலிஃபோன் நம்பர் மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எழுதியிருந்தது சார். சார்லஸ் பிரகாசமானார். போய் புத்தகத்தை கொண்டா பார்க்கலாம். பையன் ஓடினான். 2 நிமிஷத்தில் திரும்பி வந்தான். கையில் ஒரு புத்தகம். ஜூனியர் சினிமா என்று புத்தக டைட்டில் சொல்ல, கவர்ச்சி நடிகையொருத்தி அட்டை படத்தில் தொப்புளை காட்டிக்கொண்டு சிரித்தாள். நம்பர் எங்க? பின்பக்கம் பாருங்க சார். பார்த்தார். 28 91 44 57 என்ற எண்கள் அட்டைப்படத்தின் பின்பக்கத்தில் பால்பாயின் பேனாவால் கிறுக்கலாய் எழுதப்பட்டிருந்தது. புத்தகத்தின் இஷ்யூ தேதியை பார்த்தார். சென்ற மாதத்தில் 4ஆம் தேதி வெளியான புத்தகம் அது. சமீபத்திய டெலிஃபோன் நம்பர் தான். சிவானந்தம். சார், இந்த ரூமுக்கு வேற பூட்டை போட்டு பூட்டி சாவியை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துடு. இந்த அறையை இன்னும் கிளறி பார்க்க வேண்டியிருக்கு. நான் கீழே போய் டெலிஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். சிவானந்தம் தலையாட்ட சார்லஸ் அந்த புத்தகத்தோடு கீழே போனார். கீழே காத்திருந்த கான்ஸ்டபிள்கள் ஏதோ பேச வர அவர்களை சைகையால் கையமர்த்திவிட்டு டெலிஃபோனை நோக்கி போய் ரிசீவரை எடுத்துக்கொண்டார். ஜூனியர் சினிமா புத்தகத்தின் பின்பக்க அட்டையில் எழுதியிருந்த எண்களை டயல் நம்பர்களில் ஒற்றி எடுத்தார். மறுமுனையில் ரிங் போய்கொண்டே இருந்தது. ஒரு 5 நிமிஷ நேரம் முயற்சி செய்து பார்த்துவிட்டு டெலிஃபோன் அசிஸ்டன்சிக்கு தொடர்பு கொண்டார். ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. எஸ் மேடம், இது போலீஸ் டிபார்ட்மெண்ட். சொல்லுங்க சார். ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட என்கொயரியில் ஒரு டெலிஃபோன் நம்பர் கிடச்சிருக்கு. அந்த நம்பருக்கு டயல் பண்ணி பார்த்தேன். ரிங் போயிட்டே இருந்தது. ஸோ அந்த நம்பருக்குரிய நபர் அண்ட் அட்ரஸ் தெரிஞ்சால் பரவாயில்ல. நம்பரை சொல்லுங்கள் சார். 28914457. லைனில் இருங்க சார், பார்த்து சொல்கிறேன். சார்லஸ் மோவாயை தேய்த்தபடி லைனில் காத்திருந்தார். சரியா 2 நிமிஷங்களுக்கு பிறகு அந்த பெண்ணின் குரல் கேட்டது. சார் சொல்லுங்க மேடம். அவள் அந்த டெலிஃபோன் நம்பருக்குரிய அட்ரஸை சொல்ல அயர்ந்து போனார் சார்லஸ். அத்தியாயம் 8. அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதி கமிஷனரின் அறைக்குள் நுழைந்து சல்யூட் வைக்க, கமிஷனர் ஜீவா பார்த்து கொண்டிருந்த ஃபைலை மேஜையோரமாய் தள்ளி வைத்துவிட்டு நாற்காலியை காட்டினார். நேரம் காலை மணி 11. உட்காருங்க பசுபதி. அவர் உட்கார்ந்தார். கமிஷனர் கேட்டார். செத்தது யாருங்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சீன் ஆஃப் கிரைம்ல ஒரே ஒரு க்ளூ தான் சார் கிடைச்சது. என்ன க்ளூ? பசுபதி தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த பொட்டலத்தை எடுத்து பிரித்து உள்ளே பளபளத்து கொண்டிருந்த மெல்லிய கண்ணாடி தகடு போல் இருந்த அதை தன் நாட்காட்டி விரலால் ஒற்றி எடுத்து மேஜை மேல் வைக்க கமிஷனர் கேட்டார். என்ன இது? கான்டாக்ட் லென்ஸ் சார். இது யாரோடது? கொலை செய்யப்பட்ட நபரோட கண்கள்ல இந்த கான்டாக்ட் லென்ஸு பொருத்தப்பட்டிருந்திருக்கலாம் சார். இது எங்கிருந்து கிடைச்சது? பாடியை மூடியிருந்த மணலை கட்டிட லேபர்ஸ் ரிமூவ் பண்ணி வேற இடத்துல போட்டிருந்தாங்க சார். அந்த மணல்ல தடயம் ஏதாவது கிடைக்கக்கூடும் என்கிற எண்ணத்துல சீன் ஆஃப் கிரைம்ல அந்த மணலை கிளறி பார்க்க சொன்னேன் சார். அதுல கிடைச்சது தான் இந்த கான்டாக்ட் லென்ஸ். டாக்டர் கனியோட ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி டெட் பாடியோட முகம் சிதைக்கப்பட்டிருக்கு. கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல 2 குழிகள் மட்டும் இருக்கு இல்லையா? ஆமா சார். பாடி அந்த கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த கான்டாக்ட் லென்ஸ் இறந்து போன அந்த நபரோடது தான் எப்படி சொல்றீங்க மிஸ்டர் பசுபதி? அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். எப்படி? கான்டாக்ட் லென்ஸு கைக்கு கிடைச்சதுமே எனக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட அதே சந்தேகம்தான் சார். லென்ஸை உடனடியாக ஃபார்மலினில் ப்ரிசர்வ் பண்ணி ஃபாரன்சிக் லேபுக்கு கொண்டு போயிட்டேன். ஃபாரன்சிக் மணிமாறன் கிட்ட விஷயத்த சொன்னதும் அவர் உடனடியாக லென்ஸை ஒரு டிஷ்யூ டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினார். டெஸ்ட் ரிப்போர்ட்டில் லென்ஸின் ஓரப்பகுதிகளில் ஒட்டியிருந்த இரத்த அணுக்களும் திசு அணுக்களும் சக்தி வாய்ந்த அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் சிக்கிக்கொள்ள பாடியோட கண் பகுதியிலிருந்து கொண்டு போன சதை துணுக்குகளை ஃபாரன்சிக் செய்து அந்த ரிப்போர்ட்டை டிஷ்யூ ரிப்போர்ட்டோடு கம்பேர் செய்து பார்த்து ரெண்டும் ஒரே வகையான இரத்த திசு அணுக்கள் தான் மணிமாறன் கிளியரா சொல்லிட்டாரு. ஃபேண்டாஸ்டிக் என்று மோவாயை தாங்கி கொண்ட கமிஷனர் நாற்காலிக்கு நன்றாக சாய்ந்து உட்கார்ந்தபடி கேட்டார். ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா பசுபதி? என்ன சார்? கொலையாளி பாடியோட முகத்தை சிதைக்கும் போது கத்தி குத்து கண்ணிலையும் விழுந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா சார். அப்படி குத்தப்படும் போது கண்ணில் பொருத்தப்பட்டிருக்கும் கான்டாக்ட் லென்ஸ் இப்படி முழுமையா கிடைக்காதே.
ஒருவேளை போராட்டத்தின் போது செத்துப்போன நபர் கொலையாளியோட போராடும்போது கண்ணிலிருந்து இந்த காண்டாக்ட் லென்ஸு தெரிச்சு மண்ணில் விழுந்திருக்கலாம் சார். ஸோ மர்டர் அந்த கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்டில் தான் நடந்திருக்கு. மேபி சார். பாடியோட கண்டிஷனை வச்சு டாக்டர் கனி மர்டர் எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு சொல்கிறாரு. 3 நாள். சம்பவம் 3 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஆனால் கட்டிட பகுதியில் 3 நாளாக வேலையும் நடந்துட்டுருக்கு. லேபர்ஸு மேஸ்திரி யாருமே கவனிக்கலைன்னா அது ஆச்சரியமா இருக்கே சார். சம்பவம் ராத்திரி நேரத்தில் நடந்திருக்கு. வாட்ச்மேன் இப்போ லீவில் இருக்கிறதுனால கொலையாளிக்கு அந்த இடம் வசதியாக போச்சு. அம்பாரம்மா குவிச்சு வச்சிருந்த மணலுக்குள்ள பாடியை சமாதி பண்ணிட்டு போயிட்டாங்க. கட்டிட வேலை மேல் 2 மாடியில் நடந்துகிட்டு இருக்கிறதால கீழே நடந்திருக்கிற இந்த விபரீதம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. இந்த காண்டாக்ட் லென்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கேஸை எப்படி மூவ் பண்ண போகிறோம் மிஸ்டர் பசுபதி? சார், ஃபாரன்சிக் மணிமாறன் ஒரு விஷயம் சொன்னார். இந்த காண்டாக்ட் லென்ஸில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது. இது இம்போர்ட்டட் வஸ்து. ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டுனா ஏதாவது எக்ஸ்ட்ரா அண்டு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம்னு சொன்னார். அதான் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணலான்னு வந்தேன். அப்படின்னா ஒரு காரியம் செய்யுங்க. சொல்லுங்க சார். டாக்டர் சுந்தரமூர்த்தியை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் டாக்டர் சுந்தரமூர்த்தியை தானே சொல்கிறீங்க? எஸ், அவரே தான். போன மாதம் கூட அவரோட ஹாஸ்பிட்டலில் நடந்த மல்டி ஸ்கேன் லாசிக் லேசர் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் வெல் எக்யூப்ட். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு ரிசர்ச் சென்டரும் வச்சு ஏர்ன் பண்ணிட்டு வர்றாரு. நீங்கள் ஃபோனில் அவரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பாருங்க. ஹீ வில் ஹெல்ப் யூ. டெலிஃபோனை நகர்த்தி வைத்தார் கமிஷனர். பசுபதி ரிசீவரை எடுத்துக்கொண்டு டைரக்டரியில் டாக்டர் சுந்தரமூர்த்தியின் டெலிஃபோன் எண் பார்த்து டயல் செய்ய ஆரம்பித்தார். அத்தியாயம் 9. சூரியன் கண்விழித்து பார்த்து கொண்டிருந்த காலை 6 மணி. மாங்காடு போகும் வழியில் இருந்த சோளப்பாக்கம் கிராம எல்லையில் ஒரு டீக்கடை பாய்லர் கணப்போடு தெரிய இன்ஸ்பெக்டர் சார்லஸ் பைக்கை நிறுத்தி பாலில் தண்ணீர் கலந்து கொண்டிருந்த அந்த ஆளை கூப்பிட்டார். இங்கே வாயா. தூக்கி கட்டிய லுங்கியை பயத்தோடு தலையை விட்டு கொண்டே அவன் பக்கத்தில் வந்தான். சார். மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டி கொண்டான். பாலில் தண்ணியை நானா கலக்கல சார், நாயர் சொல்லித்தான். சார்லஸ் கையமர்த்தினார். யோ, அதை விடு. இந்த ஊரில் சர்வசித்தி சிகிச்சை நிலையம் எங்கே இருக்கு? நொண்டி வைத்தியர் வீடுங்களா? அதான் சொல்லு. அவன் திரும்பி நின்று கை காட்டினான். அதோ கொஞ்சம் தூரத்தில் வேப்பமரம் ஒன்று தெரியுது பாருங்க சார். அதுக்கு பக்கத்தில் மண் ரோடு ஒன்று போகும் சார். அதில் கொஞ்சம் தூரம் நடந்தாலே வயக்காட்டுக்கு மத்தியில் நொண்டி வைத்தியர் வீடு வரும். வீடு, ஆஸ்பத்திரி எல்லாமே ஒன்று தான். பைக்கை விரட்டினார் சார்லஸ். வேப்பமரத்துக்கு பக்கத்தில் செம்மண் ரோடு ஒன்று பிரிந்து வா என்று கூப்பிட்டது. பைக்கில் 2 நிமிஷம் தடதடத்த பயணம். குடிசை வீடுகள் சட்டென்று பார்வைக்கு கிடைத்து பின்னுக்கு போய் பின் ஒரு வயல்வெளி பச்சை பசேல் என்று விரிந்தது. அடித்த காற்றில் சோளப்பயிர் மனம். பைக் ஒரு வளைவில் திரும்பியதும் ஒரு போர்டு அம்புக்குறியோடு சர்வசித்தி சிகிச்சை நிலையத்துக்கு போகும் மார்க்கம் என்று வழிகாட்டியது. பைக்கின் வேகத்தை குறைத்து பார்வையை துரத்தினார். சிறிது தொலைவில் வயல்வெளிக்கு மத்தியில் பனையோலைகளால் வேயப்பட்ட பெரிய குடிசை ஒன்று தென்னை மரங்களுக்கு மத்தியில் தெரிந்தது. சார்லஸ் அந்த குடிசைக்கு வெகு அருகாக போய் பைக்கை மௌனப்படுத்திவிட்டு வயல் வரப்பில் நடந்து குடிசையை நோக்கி போனார். குடிசையின் நெற்றியில் ஒரு போர்டு தெரிய அதில் சர்வசித்தி சிகிச்சை நிலையம் என்ற கோணல் மாணலான எழுத்துக்கள் தெரிந்தன. கதவு சாத்தியிருந்தது. சார்லஸ் வாசற்படி ஏறி கதவை தட்டுவதற்காக கை வைக்க அது உள்ளே போயிற்று. பார்வைக்கு யாரும் கிடைக்கவில்லை. குரல் கொடுத்தார். யார் உள்ளே? உடனே உள்ளே இருந்து ஒரு பெண் வெளிப்பட்டாள். யாரு என்று கேட்டுக்கொண்டே வந்தவள் சார்லஸை பார்த்துவிட்டு திகைத்த கண்களோடு கேட்டார். யார் வேணுங்க? இங்கே வைத்தியர். அவர் பம்பு செட்டுக்கு குளிக்க போயிருக்காரு. இப்போ வந்துடுவாரு. என்ன விஷயங்க? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த பெண் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டாள். உட்காருங்க சொல்லிவிட்டு ஒரு மிரண்ட பார்வையோடு உள்ளே போனாள். சார்லஸ் நாற்காலிக்கு சாய்ந்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்க்க சுவரில் வரைபடங்கள் விதவிதமாய் தொங்கின. கருங்குரங்கு தைலம், காட்டு அணில் லேகியம், துஷ்நோய் நிவாரணி, பாதாள வேர் பஸ்பம். பக்கத்தில் இருந்த கண்ணாடி மரபீரோவுக்குள் சின்னதும் பெரியதுமாய் நிறைய பாட்டில்கள். பாட்டில்களில் நிறம் நிறமாய் அசையும் திரவங்கள். 10 நிமிஷம் கரைந்திருந்த போது வாசலில் நடைச்சத்தம் கேட்டது. சார்லஸ் திரும்பி பார்க்க தாடி வைத்த அந்த குள்ளமான மனிதர் இடுப்பில் வேஷ்டியும் தோளில் போட்ட துண்டுமாய் ஒரு காலை சாய்த்து விந்தி விந்தி நடந்து வந்து கொண்டிருந்தார். இந்த காரணத்துக்காகத்தான் நொண்டி வைத்தியர் என்கிற பேரோ? உள்ளே வந்தவர் சார்லஸை பார்த்து முகத்தில் கேள்விக்குறியோடு நிற்க அந்த பெண் எட்டி பார்த்து பதட்ட குரலில் சொன்னாள். உங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. சலனம் இல்லாமல் பார்த்தபடி கேட்டார். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஒரு விசாரணைக்காக உங்களை சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. வைத்தியர் ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். கேளுங்க. 2891 44 57 உங்கள் டெலிஃபோன் நம்பர் தானே? ஆமாம். ஃபோன் எங்கே இருக்கு? உள்ளறையில். நேற்று ராத்திரி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன் ரிசீவர் எடுக்கலை? நானும் என்னோட மனைவியும் மூலிகை மருந்துகளை வாங்குறதுக்காக வேலூர் போயிட்டு இன்னைக்கு விடிகாலை 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் யாரும் இல்லைன்னா ரிசீவரை எப்படி எடுப்பாங்க? சரி, உங்களுக்கு துரையப்பன் தெரியுமா?
எந்த துரையப்பனை கேட்குறீங்க? சினிமா துறையில் இருக்காரே. ஓ, அவரா? நல்லா தெரியுமே. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? அவர் தப்பான ஆசாமியா சரியான ஆசாமியான்னு எனக்கு தெரியாது. ஒரு கேஸ் விஷயமா அவர் மேலே சந்தேகம் விழுந்திருக்கு. அது சம்பந்தமான என்கொயரி பண்ணத்தான் வந்திருக்கேன். சரி, நீங்கள் இப்போ என்கிட்ட என்ன கேட்க போறீங்க? துரையப்பன் நடிகை நித்யகலாவுக்கு மாமா முறை, அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவர் ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கிற விஷயமும் தெரியுமா? தெரியும். உங்களுக்கும் அவருக்கும் எப்படி பழக்கம்? பெரிய பழக்கமெல்லாம் கிடையாது. அவர் என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக வர்ற ஒரு நோயாளி. அவருக்கு என்ன உடம்பு? சரவாங்கி என்கிற கடுமையான மூட்டு வலி அவருக்கு இருக்கு. எத்தனை நாளாக உங்ககிட்ட வந்துட்டு இருக்காரு? கடந்த 1 மாச காலமாக தான். அவரே உங்களை தேடிக்கிட்டு வந்தாரா, இல்லை அவரை யாராவது உங்ககிட்ட கூட்டிக்கிட்டு வந்தாங்களா? இங்கே அவரை கூட்டிகிட்டு வந்தது குணசேகரன்னு ஒருத்தர். அவர் யாரு? அவரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தன் உடம்புல இருக்கிற ஒரு குறைக்காக என்கிட்ட மருத்துவம் பார்த்துக்கிட்டவர். அந்த குணசேகரனுக்கு சொந்த ஊர் இதே சென்னை தானே? ஆமாம், பாண்டி பஜாரில் இருக்கிற குரு வீடியோஸ் அவரோட கடைதான். சார்லஸ் உற்சாகமானார். விஷயங்கள் மளமளவென்று வந்து கேஸில் லேசாய் வெளிச்சமடிக்க ஆரம்பித்து விட்டது. உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பெயர் தீர்த்தகிரி. ஆனால் நொண்டி வைத்தியர்னு சொன்னா தான் எல்லாருக்கும் தெரியும். துரையப்பனை நீங்கள் கடைசியாக என்னைக்கு பார்த்தீங்க? 4 நாளைக்கு முன்னாடி சாயந்தரம் இங்கே வந்திருந்தாரு. கருங்குரங்கு ரத்தம் வாங்கிட்டு போகிறதுக்காக 1 மணி நேரம் காத்திருந்தாரு. சார்லஸ் இப்போது திடுக்கிட்டார். கருங்குரங்கு ரத்தமா? எதுக்கு? அவருக்கு தான் சரவாங்கி மூட்டு வியாதி இருக்கே. அந்த வியாதி குணமாகிறதுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே மருந்து கருங்குரங்கு ரத்தம் தான். அந்த ரத்தத்தை என்ன பண்ணுறது? வலி அதிகமாகும் போது அந்த ரத்தத்தை உள்ளங்கை அளவுக்கு எடுத்து மூட்டு மேலே வச்சு சூடு பறக்க தேய்ச்சிக்கிட்டா வலி அந்த நிமிஷமே போயிடும். ஒரு 6 மாதம் தொடர்ந்து போட்டுக்கிட்டா அப்புறம் அந்த நோயே குணமாயிடும். 4 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து கருங்குரங்கு ரத்தம் வாங்கிட்டு போனாரா? எதிர்பார்த்த அளவுக்கு ரத்தம் கிடைக்கல. ஒரு தடவைக்கு வர்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு பாட்டிலில் வாங்கிட்டு போனார். உங்களுக்கு கருங்குரங்கு ரத்தம் எப்படி கிடைக்குது? மலையில் இருக்கிற ஆதிவாசிகள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. விலை ரொம்ப ஜாஸ்தி. காரணம், கருங்குரங்குகளை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஏமாந்தாலும் ஆள் மேலே பாஞ்சு கழுத்தை கடிச்சு கொதறிடும். சார்லஸின் வியப்பு அதிகமாகி கொண்டே போயிற்று. சரி, மலையில் இருக்கிற ஆதிவாசிகள் அந்த கருங்குரங்கு ரத்தத்தை எப்படி உறையாமல் கொண்டுட்டு வர முடியுது? வைத்தியர் அந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் புன்னகைத்தார். அதுக்கெல்லாம் வழி இருக்கு. ஊன் உருக்கிங்கிற ஒரு மூலிகை வேற. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு அதை ரத்தத்தில் கலந்துட்டா அந்த ரத்தம் 100 வருஷமானாலும் உறையாது, கெட்டும் போகாது. அதை பாட்டிலில் இருந்து எடுத்து உபயோகப்படுத்துறதுக்கு முந்தி இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு குச்சியால நல்லா கலக்கிக்க வேண்டியது முக்கியம். இதெல்லாம் உங்களை மாதிரி படித்தவங்களால நம்ப முடியாது என்று சொன்ன வைத்தியர் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டார். துரையப்பன் மேல உங்களுக்கு என்ன சந்தேகம்? எதுக்காக இந்த விசாரணை? சார்லஸ் சில வினாடிகள் மௌனித்து விட்டு மெல்லிய குரலில் சொன்னார். துரையப்பனை 3 நாளாக காணோம். ஆள் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அவர் தங்கியிருந்த லாட்ஜ் அறையோட பூட்டை உடைச்சு உள்ளே போய் பார்த்தப்போ தண்ணி இல்லாத மண் கூச்சாவுக்குள்ள ரத்தக்கரை படிஞ்ச துணியும் ஒரு பேனா கத்தியும் இருந்தது. உடனே எங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த அறைக்குள்ளே வச்சு அவர் கொலை செய்யப்பட்டாரா, இல்லை அவர் வேற யாரையாவது கொலை பண்ணிட்டாரான்னு குழம்பிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த கருங்குரங்கு ரத்த விஷயம் குழப்பத்தை ஓரளவுக்கு தெளிவாக்கிடுச்சு. வைத்தியர் இப்போது பெரிதாய் புன்னகைத்தார். துரையப்பன் இங்கிருந்து வாங்கிட்டு போன கருங்குரங்கு ரத்தத்தை மூட்டு மேலே பூசிக்கிட்டு அந்த ரத்தம் படிஞ்ச கையை ஒரு பழைய துணியால் தொடச்சிருக்கலாம். பேனா கத்தியும் இருந்ததா சொன்னீங்க. ஏதாவது இரும்பு பொருளால் ரத்தத்தை கலக்கணுங்கிறதால அவர் பேனா கத்தியை உபயோகப்படுத்தி இருக்கலாம். எனக்கும் அப்படித்தான் தோணுது என்ற சார்லஸ் வைத்தியரிடம் கேட்டார். அந்த குணசேகரனுக்கு வீடியோ கடை எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? பாண்டி பஜாரில். ஃபோன் நம்பர் தெரியுமா? இருங்க, அவர் ஒரு தடவை தன்னோட விசிட்டிங் கார்டை என்கிட்ட கொடுத்த மாதிரி ஞாபகம். சொன்னவர் எழுந்து மரபீரோவுக்கு போய் அதன் தலையில் கை வைத்து தேடி ஒரு சிறிய பாக்கெட் நோட்டை எடுத்து வந்தார். அந்த நோட்டை பிரித்து 2 நிமிஷ நேரத்துக்கு தேடி பார்த்து ஒரு பழைய விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்தார். இதில் கடையோட டெலிஃபோன் நம்பரும் வீட்டோட டெலிஃபோன் நம்பரும் இருக்கு. அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்ட சார்லஸ் வைத்தியரிடம் கேட்டார். குணசேகரன் இப்போ வீட்டில் தானே இருப்பாரு? ஆமாம், நீங்கள் வேணா ஃபோன் பண்ணி பாருங்க. வேண்டாம், நான் நேர்லேயே போய் பார்த்துக்கிறேன். நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. சார்லஸ் விடைபெற்று கொண்டு பைக்குக்கு வந்தார். 45 நிமிஷ வேகமான பயணம். விசிட்டிங் கார்டில் இருந்த குணசேகரனின் வீட்டை கண்டுபிடித்து வீட்டுக்கு முன்பாய் பைக்கை நிறுத்தினார். காம்பவுண்ட் சுவர் பூராவும் போகன் வில்லாக்கள் நிறம் நிறமாய் பூத்திருக்க உள்ளே ஒரு குட்டி பங்களா ரோஸ் நிற டிஸ்டம்பர் பூச்சில் குளித்து கொண்டிருந்தது. சார்லஸ் வெறுமனை சாத்தியிருந்த காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போக போர்டிகோவிலேயே ஒரு பெண் குரோட்டன்ஸ் செடிகளுக்கு பூவாலியால் தண்ணீர் ஊற்றி கொண்டிருப்பது தெரிந்தது. சார்லஸை பார்வையில் வாங்கியதும் பூவாலியின் தூறல் சட்டென்று நின்றது. அந்த பெண் பவ்யமாய் கேட்டாள், யார் வேணும்? வீட்டில் குணசேகரன் இருக்காரா? இல்லையே, எங்கே போயிருக்காரு? வெளியூரில் ஒரு விஐபி மேரேஜ் வீடியோ கவரேஜ் பண்ண போயிருக்காரு. இன்னைக்கு சாயந்தரம் வந்துடுவார். எதுக்காக அவரை பற்றி கேட்குறீங்க? ஒரு விசாரணைக்காகத்தான். அவர் எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்ல முடியுமா? பாண்டிச்சேரி. நீங்கள் அவருக்கு என்ன ஆகணும்? நான் அவரோட சிஸ்டர். சார்லஸ் அவளை நெருங்கி நின்றபடி மெல்லிய குரலில் கேட்டார்.
துரையப்பன் இங்கே அடிக்கடி வருவாரா? துரையப்பனா? யார் அது? உன்னோட அண்ணனுக்கு வேண்டியவர். அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதே. அந்த பெண் கண்களை விரித்து வியப்பாய் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து 60 வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மாள் வெளிப்பட்டாள். மல்லிகா, யாரோடு பேசிட்டு இருக்கம்மா? கேட்டுக்கொண்டே வந்தவள் இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் ஒரு வினாடி முகம் நிறம் தப்பி பதட்டமானாள். என்ன மல்லிகா, போலீஸ் வந்திருக்காங்க? அண்ணனை கேட்டு வந்திருக்காங்கம்மா. யாரோ துரையப்பனா, அவர் இங்க அடிக்கடி வருவாரான்னு கேட்குறாரு. சார்லஸ் அந்த அம்மாளை ஏறிட்டாள். பயப்படாதீங்கம்மா, நான் ஒரு விசாரணைக்காக தான் வந்திருக்கேன். துரையப்பன்னு ஒருத்தர் கடந்த 3-4 நாளாக காணோம். அந்த துரையப்பன் உங்கள் மகன் குணசேகரனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் சொன்னார். அதனால் விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அந்த அம்மாள் இன்னமும் பதட்டமானாள். அப்படி யாரையும் அவனுக்கு தெரியாதே. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் மகன் பாண்டிச்சேரியிலேருந்து என்னைக்கு சென்னைக்கு வராரு? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவான். அவர் வந்தால் உடனே B4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கம்மா. சார்லஸ் சொல்லிவிட்டு பைக்கை கிளப்பி கொண்டு போய்விட அம்மாவும் பெண்ணும் வீட்டுக்குள் வேக வேகமாய் போனார்கள். பெண் மல்லிகா கதவை சாத்தி தாழ்பால் போட அம்மாக்காரி ஹாலையொட்டி இருந்த பக்கவாட்டு அறைக்குள் நுழைந்தாள். டேய் குணா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ் சொன்ன கேட்டுக்கிட்டு வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. அத்தியாயம் 10. லோட்டஸ் கண் மருத்துவ நிலையம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அந்த மாலை வேளையில் கண் நோயாளிகளால் நிரம்பியிருந்தது. அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதியை பார்த்ததுமே வரவேற்பு பெண் பவ்யமாய் எழுந்து நின்றபடி சொன்னாள். சார், டாக்டர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அரைப்பக்கம் கை காட்டினாள். பசுபதி நோயாளிகளை கடந்து சாத்தப்பட்டு இருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போக டாக்டர் சுந்தரமூர்த்தி கண்ணாடி மேஜைக்கு பின்னால் இருந்து புன்னகையோடு எழுந்து கைகுலுக்கினார். வாங்க மிஸ்டர் பசுபதி. டாக்டர், உங்களுக்காக வெளியே நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சோ வாட், நீங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட். உங்களுக்கு ஒரு உதவி பண்றதும் என்னோட கடமை தானே. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த வகையில என்னோட ஹெல்ப் தேவைப்படுது? பசுபதி ஒரு பாலித்தீன் உரைக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த காண்டாக்ட் லென்ஸை எடுத்து டாக்டரின் உள்ளங்கையில் வைத்தார். டாக்டர், இந்த காண்டாக்ட் லென்ஸு கொலை செய்யப்பட்ட ஒரு நபரின் கண்ணில் இருந்தது. டெட் பாடியோட முகம் மிகவும் மோசமான முறையில் சிதைக்கப்பட்டிருந்ததால ஆள் யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. கொலை நடந்த இடத்துல கிடந்த ஒரே தடயம் இதுதான். இந்த லென்ஸை ஃபாரன்சிக் பண்ணி பார்த்தபோது இது கொஞ்சம் அப்நார்மலாக இருந்துச்சு. இந்த லென்ஸை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஸ்பெஷலாக தகவல் கொடுக்க முடியுமானா அது இந்த கேஸுக்கு உதவியாக இருக்கும். வில் யூ ஹெல்ப் மீ? சர்டன்லி என்று புன்னகைத்த டாக்டர் சுந்தரமூர்த்தி கூர்மையான சின்ன இடுக்கியால் அந்த லென்ஸை எடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்த ஆரம்பித்தார். சில நிமிஷங்களுக்கு பின் நிமிர்ந்தார். மிஸ்டர் பசுபதி, இந்த லென்ஸ் ஒரு இம்போர்ட்டட் ப்ராடக்ட், பாஸ்லாம்ப் வகையைச் சேர்ந்தது. அப்படி ஒன்றும் ரேர் டைப்புன்னு சொல்லிட முடியாது. இதனோட விலையும் 2000 ரூபாய்க்குள்ள தான். ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் ஜென்ரலாக இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த காண்டாக்ட் லென்ஸை வச்சுக்கிட்டு கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது போல் இருக்கே. கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு 2 சான்ஸு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அதை வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சொல்லுங்க டாக்டர். இந்த லென்ஸோட பவர் -25. இந்த பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த அளவு பவருக்கு உடனடியாக ஆப்டிகல்ஸ் லென்ஸு கிடைக்காது. ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். நீங்கள் சிட்டியில் இருக்கிற ஆப்டிக்கல் சென்டர்ஸை காண்டாக்ட் பண்ணினா -25 பவருக்கு லென்ஸ் ஆர்டர் பண்ண நபர்கள் யார் யாருங்கிற ஒரு லிஸ்ட்டு கிடைக்கும். அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணினா ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் புன்னகைத்தார். டாக்டர், மெட்ராஸ் சிட்டி எவ்வளவு பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே நிறைய ஆப்டிகல்ஸ் இருக்குது. கண்ணாடிகளுக்கு பதிலாக கண்களில் லென்ஸ் அணிகிற பழக்கமும் இப்போது வெரி காமன். இந்த நிலைமையில் கொலையுண்ட நபர் அந்த லென்ஸை வாங்கினது எந்த வருஷம்னு தெரியாது. ஆப்டிக்கல் சென்டர்ஸுக்கு போய் எத்தனை வருஷ ஆர்டர் லிஸ்ட்டை கேட்குறது டாக்டர்? சுந்தரமூர்த்தி புன்னகைத்தார். நீங்கள் வருஷ கணக்கில் ஆர்டர் லிஸ்ட்டை கேட்க வேண்டியதில்லை மிஸ்டர் பசுபதி. தென் கடந்த 2 மாத ஆர்டர் லிஸ்ட்டை கேட்டால் போதும். இசி? பசுபதி மலர்ந்தார். எஸ், இந்த லென்ஸோட பளபளப்பு கண்டிஷனை பார்க்கும்போது இது சமீபத்தில் தான் ஆர்டர் கொடுத்து செய்யப்பட்டிருக்கணும். தேங்க்யூ டாக்டர், இந்த ஒரு ஹோல்டிங்கே போதும். இந்தாங்க சிட்டியில் இருக்கிற ஆப்டிக்கல் சென்டர்ஸோட லிஸ்ட்டு. என்கொயரியை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பசுபதி டாக்டரின் கையை பற்றி குலுக்கிவிட்டு வெளியே வந்தார். டாக்டர் கொடுத்த க்ளூ மூலம் கொலையுண்ட நபர் யார் என்பதையும் கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் கண்டுபிடிக்க முடியுமா? மனதுக்குள் வேண்டாத ஒரு கலையாய் ஒரு பயம் எட்டி பார்த்தது. அத்தியாயம் 11. இன்ஸ்பெக்டர் சார்லஸ் வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு ஃப்ரெஷ் யூனிஃபார்மில் ஸ்டேஷன் திரும்பிய போது நடிகை நித்யகலாவின் பங்களா வாட்ச்மேன் வேலுச்சாமி பெஞ்சில் உட்கார்ந்தபடி காத்திருந்தான். சார்லஸை பார்த்ததும் எழுந்து கும்பிட்டான். ஐயா, உள்ளவா. தொப்பியை கலற்றி மேஜை மேல் வைத்துவிட்டு உள்ளே இருந்த ரெக்கார்ட்ஸ் ரூமுக்கு வேலுச்சாமியை கூட்டி போய் நிறுத்தி கொண்டார். ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறதா சொன்னியே, என்ன விஷயம்? ஐயா, நேற்று ராத்திரி நித்யகலாமா வீட்டுக்கு வந்தீங்க. குளியலறை பாத் டப்புக்குள்ள இரத்தக்கரையும் மனித விரல்களும் ரோமங்களும் கிடக்கிறதா உங்களுக்கு வந்த ஃபோன் தகவலை நம்பித்தானே வந்தீங்க? ஆமா. அந்த தகவலை ஃபோனில் சொன்னது யாருங்க ஐயா? நித்யகலா தான் பேசினாங்க. ஆனால் பங்களாவுக்கு வந்து கேட்டப்ப அப்படி ஒரு ஃபோன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
நித்யாகலா பேரை சொல்லிக்கிட்டு யார் அப்படி ஃபோன் பண்ணாங்கங்கிறத இனிமே தான் கண்டுபிடிக்கணும். வேலுச்சாமி தன் பீடிக்கரை பற்களை காட்டி சின்னதாய் ஒரு சிரிப்பு சிரித்தான். ஐயா, அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. ஃபோனில் அப்படி பேசினது வேற யாரும் இல்லை, நித்யாகலாமா தான். சார்லஸ் திடுக்கிட்டார். நீ என்ன சொல்ற? ஐயா, நான் நிஜத்தை சொல்லிட்டு இருக்கேன். நித்யாகலாமா கடந்த 3 மாச காலமாவே ராத்திரி நேரங்களில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒரு மாதிரின்னா ஐயா, ராத்திரி 11 மணிக்கு மேலே அந்த அம்மா தூங்குறதே இல்லை. வீடு புறாவும் உலாவிக்கிட்டு இருப்பாங்க. மொட்டை மாடிக்கு போய் இருட்டில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பாங்க. சில சமயம் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. 4-5 தடவை காரை ஓட்டிக்கிட்டு கூட வெளியே போயிருக்காங்க. பங்களாவில் இருக்கிற வேலைக்காரியும் சமையல்காரனும் நல்லா தூங்கிடுறதுனால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் மட்டும் நித்யகலாமாவோட நடவடிக்கைகளை தினசரி பார்த்துட்டு இருக்கேன். சார்லஸ் கேட்டார். அந்த அம்மா ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? தெரியலங்கய்யா என்றவன் சற்றே தாழ்ந்த மாதிரியான குரலில், நித்யகலாமாவோட உடம்புக்கு என்னன்னு குடும்ப டாக்டர் ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஐயா. அந்த அம்மாவுக்கு தெரியாமலே நீங்க டாக்டர் ஐயா கிட்ட விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரியலாம் என்றான். நித்யகலாவோட ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் விஜயகோபால். அவருக்கு வீடு எங்க? பெசன் நகர்ல கலாசேத்ரா காலனில 2வது தெரு. வீட்டு நம்பர் தெரியாதுங்கய்யா. சரி, நான் இப்போ கேட்க போற கேள்விக்கு நீ பூசி முழுகாம பதில் சொல்லணும். கேளுங்கய்யா. நித்யகலாவோட நடத்தை எப்படி? ஐயா, அதை பத்தி பரவாயில்ல சொல்லு. எனக்கு நிச்சயமா எதுவும் தெரியாம எப்படிங்கய்யா சொல்றது? தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. அடிக்கடி நடிகர்கள் வந்துட்டு போவாங்க. முந்தியெல்லாம் பார்ட்டி நடக்கும். இப்போ நடக்கிறது இல்லைங்கய்யா. சார்லஸ் சில வினாடிகள் யோசனையில் இருந்து விட்டு தலையை ஆட்டினார். சரி, நீ போ. வேலுச்சாமி கும்பிட்டான். ஐயா, நான் புள்ளக்குட்டிக்காரன். இந்த விஷயமெல்லாம் நான் தான் சொன்னதா வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கய்யா. வேலையும் போயிடும், பொல்லாப்பும் வந்து சேரும். சார்லஸ் வேலுச்சாமியின் முதுகில் ஆதரவாய் கை வைத்தார். இவ்வளவு தூரம் நீ துணிச்சலா வந்து நித்யகலாவோட நடவடிக்கைகளை பத்தி சொன்னதே பெரிய விஷயம். நீ தைரியமா போ, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வேலுச்சாமி மறுபடியும் கைகுவித்து விட்டு வெளியேறி போக சார்லஸ் பக்கத்து அறையில் இருந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு குரல் கொடுத்தார். முரளி சார். ஒரு நியூசன்ஸ் கேஸை விசாரித்து கொண்டிருந்த முரளி எழுந்து வந்தார். நான் பெசன்ட் நகர் வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்கள் ஒரு 10 மணி சுமாருக்கு பாண்டி பஜாருக்கு போய் குணசேகரனோட வீடியோ கடையை ஒரு அதிரடி சோதனைக்கு உட்படுத்தி பாருங்க. சார், குணசேகரன் தான் ஊரில் இல்லையே. அந்த ஆள் இல்லைன்னா என்ன, கடையில் வேலை செய்கிற ஆட்கள் இருப்பாங்க. தரோவா செக் பண்ணி பார்த்துடுங்க. துரையப்பனோட அறையில் இருந்த நித்யகலாவோட ஆபாச போட்டோக்களை எடுத்தது வீடியோ கடை நடத்திக்கிட்டு வர்ற குணசேகரனா இருக்கலாம். சார், நித்யகலாவோட ஆபாச போட்டோக்கள்னு நீங்கள் சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது சார். நீங்கள் கொடுத்த அந்த போட்டோக்களை வச்சு ரகசியமான முறையில் என்கொயரி பண்ணதில் போட்டோக்களில் இருந்த 2 இளைஞர்களை பற்றின அடையாளம் தெரிஞ்சிருக்கு சார். யார் அவங்க? ஒருத்தன் பேர் கன்யாராம் சார். இவன் ஒரு மார்வாடி. அடையாறில் பெரிய ஜவுளி ஷோரூம் வச்சுருக்கான். 2வது பேர் வழி ஒரு கோயம்புத்தூர் மில் அதிபர். ஆனால் அவர் பர்மனண்ட்டாக மெட்ராஸில் தான் தங்கியிருக்காரு. இவர் பேர் நாகசுந்தரம். குட். நீங்கள் முதல்ல குணசேகரனோட வீடியோ கடைக்கு போய் சோதனையை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. நான் பெசன்ட் நகர் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து கன்யாராம் வீட்டுக்கும் நாகசுந்தரம் வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம். எஸ் சார். சார்லஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தார். பைக் அவரை சுமந்து கொண்டது. பெசன்ட் நகர் கலாசேத்ரா காலனி 2வது தெருவில் டாக்டர் விஜயகோபால் வீட்டை தேடி கண்டுபிடிப்பதில் சார்லஸுக்கு அவ்வளவாய் சிரமம் ஏற்படவில்லை. பெயர் பலகையே சுலபமாய் காட்டி கொடுத்து விட்டது. எங்கோ புறப்பட்டு போக தயாராகி இருந்த விஜயகோபாலுக்கு வயது 40க்குள் இருக்கலாம். நல்ல சிகப்பில் ஒடிசலாய் நெற்றிக்கு ஸ்ரீசூர்ணம் இட்டுக்கொண்ட முகத்தோடு கண்ணியமான தோற்றம். சார்லஸ் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதும் உடனடியாய் விஷயத்துக்கு வந்தார். ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஒரு என்கொயரி. ப்ளீஸ் கம். வீட்டுக்குள் கூட்டி கொண்டு போனார். சமையல் அறையிலிருந்து ஒரு பெண், டாக்டரின் மனைவியாக இருக்கலாம், திகைப்பாய் எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். விஜயகோபால் தன்னுடைய தனி அறைக்குள் கூட்டி போய் நாற்காலியை காட்டி சார்லஸ் உட்கார்ந்ததும் கேட்டார். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? நடிகை நித்யகலாவுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக ஃபேமிலி டாக்டராக இருக்கீங்க? கடந்த 5 வருஷ காலமாக. அவங்க ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது? ஃபைன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்படி இல்லை போலிருக்கே. வாட் யூ மீன் இன்ஸ்பெக்டர்? டாக்டர், ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட உண்மைகளை மறைக்கிறது எவ்வளவு தப்போ அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட விசாரணைக்கு வந்தா அந்த உண்மைகளை மறைக்கிறதும் தப்பு. கடந்த 3 மாச காலமாக நித்யகலா ராத்திரி நேரங்களில் இயல்பா இல்லையாமே, உண்மையா? உங்களுக்கு யார் சொன்னது? சம் எக்ஸ். அதை பற்றி உங்களுக்கு என்ன டாக்டர்? தகவல் உண்மையா பொய்யா? அது டோன்ட் ஹைட் எனிதிங் டாக்டர். நீங்கள் சொல்ல போகிற பதிலை வச்சுக்கிட்டு தான் ஒரு கேஸை சரியான கோணத்தில் ஹேண்டில் பண்ண முடியும். டாக்டர் விஜயகோபால் ஒரு பெருமூச்சோடு சார்லஸை ஏறிட்டார். இட்ஸ் ஓகே இன்ஸ்பெக்டர், நான் உண்மையை சொல்லிடுறேன். பட் இந்த விஷயம் ப்ரெஸ்ஸுக்கு போகக்கூடாது. ஐ மீன் பேப்பரில் வரக்கூடாது. வராது. டோன்ட் வரி. இப்போ இப்படி சொல்லிட்டு அப்புறம் பேப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நித்யகலாவோட இமேஜ் ரொம்பவும் பாதிக்கப்படும். நோ டாக்டர், என்னை நம்பி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். விஜயகோபால் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பின் வாயை திறந்தார். இன்ஸ்பெக்டர், பகல் நேரத்தில் இயல்பாக இருக்கிற நித்யகலா ராத்திரி நேரத்தில் ரெஸ்ட்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க. சில ராத்திரி நேரங்களில் அவளுடைய நடவடிக்கைகள் விசித்திரமாக இருக்கும்.
எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நித்யகலா ராத்திரி நேரங்களில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்போ இருந்து தெரியும்? 3 மாதத்துக்கு முந்தி ஒரு நாள் ராத்திரி மிட்நைட் 1 மணி சுபாருக்கு நித்யகலா கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. டாக்டர், எனக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது, என்னோட ஹீட்டை என்னாலேயே தாங்கிக்க முடியல, ப்ளீஸ் உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொன்னான். நான் அதே நிமிஷம் கிளம்பி போனேன். நான் நித்யகலா பங்களா போய் சேர்ந்தபோது அது அமைதியாக இருந்தது. நான் நித்யகலா ரூமுக்கு போய் தூங்கிட்டு இருந்த அவளை எழுப்புனேன். அவள் எந்திரிச்சு, என்ன டாக்டர் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு கேட்டா. நீ தானம்மா ஃபோன் பண்ணி உனக்கு பயங்கரமான காய்ச்சல்னு சொல்லி என்னை உடனடியாக வர சொன்னேன்னு நான் கேட்டதுக்கு, கனவு கண்டிங்களா டாக்டர்னு சொல்லி சிரிக்கிறா. அந்த சிரிப்பிலேயே எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுச்சு. நான் பேசிக்கலி சைக்கியாட்ரிஸ்ட்டும் கூட. ஸோ நித்யகலாவை க்ளோஸாக வாட்ச் பண்ணினேன். மேற்கொண்டும் அவளுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கவே ஒரு தடவை அவள் ஜென்ரல் செக்கப்புக்காக வந்தபோது அவளை சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு போய் பேசி பார்த்தேன். மன ரீதியாக அவளுக்கு என்ன வியாதிங்கிறதையும் கண்டுபிடிச்சேன். என்ன வியாதி டாக்டர்? நித்யகலாவுக்கு அழகு, பணம், புகழ் எல்லாமே குறைவில்லாமல் இருந்தாலும் அவள் ஆள் மனசில் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த சினி ஃபீல்டில் அவளை ஏமாற்றிய சில ஆண்கள். அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் என்பதில் ஒரு தீவிரம். அந்த தீவிரத்தின் வெளிப்பாடு அவளுடைய மூளையை பாதிக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கண்ணா பின்னான்னு செயல்படுவா. உணர்வுகளின் வீச்சில் உடம்புக்கு காய்ச்சலும் வரலாம். அப்படி காய்ச்சல் வந்தபோது தான் அவளையும் அறியாமல் டெலிஃபோன் பண்ணியிருக்கா. பண்ணிட்டு உடனே மறந்து போயிட்டா. சார்லஸ் குறுக்கிட்டு, நேற்று இரவு நித்யகலா தனக்கு ஃபோன் பண்ணிய விபரத்தை சொல்ல விஜயகோபால் உன்னிப்பாய் செவிமடுத்து விட்டு வியப்பு காட்டினார். நித்யகலாவோட நடவடிக்கைகள் இன்னும் மோசமான நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ யார் யாரையோ பழிவாங்கன்னு நினைக்கிறா. அந்த ஆத்திரத்தோட வெளிப்பாடு தான் இப்படியெல்லாம் அவளை நடந்துக்க வைக்குது இன்ஸ்பெக்டர். பாத் டப்புக்குள்ள ரத்தக்கரை, மனித விரல், மனித ரோமம் இதெல்லாம் இருக்குதுன்னு அவ சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க டாக்டர். அதே மாதிரி யாரையோ பாத் டப்புக்குள்ள வச்சு தீர்த்துக்கட்ட நினைக்கிறா. இது அவளோட சப்கான்சியஸ் மைண்டில் உள்ள எண்ணம். பட் அவளோட உண்மையான கான்சியஸ் மைண்ட் போலீஸில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டத்தின் காரணமாக தான் நித்யகலா உங்களுக்கு தன்னையும் அறியாமல் ஃபோன் பண்ணியிருக்கணும். சார்லஸ் கேட்டார். நித்யகலாவுக்கு தன்கிட்ட இருக்கிற இந்த விபரீத போக்கு தெரியுமா? தெரியாது. அதை அவளுக்கு தெரியப்படுத்தினா அவளோட பகல் நேர வாழ்க்கையும் அப்செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவள் ஒரு மனநோயாளியாகவே மாறிப்போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நித்யகலாவுக்கே தெரியாமல் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருக்கேன். மானிக் மாத்திரைகள்னு சொல்லி அவன் நோய்க்கான மாத்திரைகளை கொடுத்துட்டு வர்றேன். பட் பலன் கிடைக்கிற மாதிரி தெரியல. டாக்டர், நித்யகலாவோட சப்கான்சியஸ் மைண்டில் சில ஆண்களை பழி தீக்கிற எண்ணம் இருக்கிறதா சொன்னீங்க. ஆமாம். அந்த ஆண்கள் யார் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? முடியலை. அவள் ஆழ்நிலை மயக்கத்தில் இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்டால் மட்டும் மௌனமாயிடுறா. சார்லஸ் சில வினாடிகள் மௌனமாக இருந்து விட்டு கேட்டார். துரையப்பனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? அவர் நித்யகலாவுக்கு ஏதோ தூரத்து உறவு, மாமா முறையாகணும். கால்ஷீட் விவரங்களை கவனிச்சுக்கிட்டு ஒழுக்கமாக இருந்தவர் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு இருந்த வேலையையும் தொலைச்சிட்டாரு. நித்யகலா அவரை வீட்டை விட்டே துரத்திட்டா. அவர் இப்போ ஏதோ ஒரு லாட்ஜில் தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவரை பற்றி இப்போ இதுக்காக கேட்குறீங்க இன்ஸ்பெக்டர்? அவர் 3 நாளாக காணோம். என்னது? அவர் தங்கியிருந்த லாட்ஜுக்கு போய் விசாரிச்சு பார்த்தேன். 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போனவர் இன்னும் திரும்ப வரல. அவரை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில் நான் இப்போ தீவிரமாக ஈடுபட்டு இருக்கேன் டாக்டர். நீங்கள் சொன்ன தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நித்யகலா துரையப்பனை தீர்த்து கட்டியிருக்கலாமோன்னு என் மனசுக்கு படுது. நோ இன்ஸ்பெக்டர், துரையப்பன் கால்ஷீட் விவகாரங்களில் ஏதேதோ குளறுபடி பண்ணி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைச்சாரே தவிர மற்றபடி அவர் நல்ல மனுஷன். சார்லஸ் புன்னகைத்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி துரையப்பன் நல்லவர் கிடையாது டாக்டர். அவரோட ரூமில் நித்யகலாவோட நிர்வாண ஃபோட்டோக்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் ஒவ்வொரு இளைஞனோட போஸு. இன்ஸ்பெக்டர், நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இதில் அதிர்ச்சி அடைய ஒன்றுமே இல்லை டாக்டர். நித்யகலா சில ஆண்களோட ஜாலியாக இருந்திருக்கலாம். அதை துரையப்பன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு நித்யகலாவை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். பிளாக்மெயில் தொல்லையை தாங்கிக்க முடியாத நித்யகலா துரையப்பனை தீர்த்து கட்டி எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். நோ இன்ஸ்பெக்டர், நித்யகலா அப்படி செய்யக்கூடியவன்னு என் மனசுக்கு படலை. என்ன டாக்டர், இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னீங்க நித்யகலாவோட அடிமனசுக்குள்ளே சில ஆண்களை பழிவாங்கிற எண்ணம் இருக்கிறதா? அந்த சில ஆண்களில் ஒருத்தராக துரையப்பன் ஏன்னு இருக்கக்கூடாது? நித்யகலா கிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? இல்லை, இந்த கேஸ் விஷயமா இன்னும் சில பேரை விசாரிக்க வேண்டியிருக்கு. அந்த விசாரணை முடிஞ்ச பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். டாக்டர் விஜயகோபால் மோவாயை தாங்கி கொண்டு கவலையானார். அத்தியாயம் 12. அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதி கமிஷனருக்கு முன்பாய் கையில் ஒரு சின்ன ஃபைலோடு நின்றிருந்தார். கமிஷனர் கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன மிஸ்டர் பசுபதி, அந்த கான்டாக்ட் லென்ஸ் என்கொயரி என்னாச்சு? அந்த என்கொயரியை முடிச்சுட்டு நேராக இப்போ உங்ககிட்ட தான் வந்திருக்கேன் சார். தட்ஸ் குட். டிட் யூ கெட் எனி க்ளூ? எஸ், சிட்டியில் இருந்த எல்லா ஆப்டிகல்ஸ்லையும் விசாரணை பண்ணதில் மயிலாப்பூரில் இருந்த ஆப்டிக் கிராஃப்ட் கடையில் க்ளூ கிடச்சிது சார். -25க்கு ஆர்டர் கொடுத்த நபர் யாருன்னு தெரிய வந்தபோது ஒரு சின்ன அதிர்ச்சி சார். சொல்லுங்க, யார் அந்த நபர்? அவர் ஒரு அரசியல் பிரமுகர் சார். அதிலும் முன்னாள் எம்பி. பேரு?
மல்லிகை கண்ணன். அப்படின்னா மணலுக்கு அடியில் செத்து கிடந்தது எம்பி மல்லிகை கண்ணனா? இருக்கலாம் சார். மல்லிகை கண்ணனோட வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்களா? இல்லை சார், இனிமே தான் போகணும். பர்சன் ஒரு விஐபியாக இருக்கிறதுனால உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலான்னு இருக்கேன். லேட் பண்ணாதீங்க, கிளம்புங்க. அவரோட வீடு தெரியுமா? தெரியும் சார். யூனிஃபார்மை தவிர்த்துட்டு சிவில் ட்ரெஸ்ஸில் போய் மல்லிகை கண்ணன் வீட்டில் கேஷுவலாக விசாரிச்சு பாருங்க. எஸ் சார். பசுபதி சல்யூட் ஒன்றை பதித்துவிட்டு அறை நின்றும் வெளிப்பட்டு தன்னுடைய அறையை நோக்கி போக எதிரே இன்ஸ்பெக்டர் சார்லஸ் எதிர்பட்டு அட்டென்ஷனுக்கு வந்தார். சார். என்ன சார்லஸ்? சார், ஒரு கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷனோட கீழ்த்தளத்தில் கொட்டி வச்சிருந்த மணலுக்கு கீழே சிதைஞ்ச முகத்தோட கிடந்த பாடி யாரோடதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? நாட் எட். அது சம்பந்தமான இறுதிக்கட்ட விசாரணையில தான் இப்போ இருக்கேன். ஏன், உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா? இல்லை சார், துரையப்பன்னு ஒருத்தர் நடிகை நித்யகலாவுக்கு தூரத்து உறவு. அவரை 3 நாளாக காணோம். ஒருவேளை அந்த பாடி துரையப்பனோட தான் இருக்கலான்னு ஒரு சந்தேகம். நீங்கள் துரையப்பனை பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். பாடியை யார் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? அந்த நடிகையா? இல்லை சார். பின்ன? துரையப்பன் தங்கி இருந்த தென்றல் லாட்ஜுக்கு இன்சார்ஜாக இருக்கிற சிவானந்தம் ஆள் வந்திருக்கானா? இல்லை சார், லாட்ஜுக்கு போய் கூட்டிகிட்டு வரணும். சரி, நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க. மார்ச்சுவரியில் பாடி இருக்குது, போய் காட்டுங்க. நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவேன். எஸ் சார். சார்லஸ் மறுபடியும் சல்யூட் அடித்துவிட்டு விலகி போக அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதி தன்னுடைய அறைக்கு போய் யூனிஃபார்மை களைந்து விட்டு ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டுக்கு மாறினார். வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்தார். தேனாம்பேட்டை தமிழ்தாய் நகருக்கு போ. ஆட்டோ கிளம்பியது. தமிழ்தாய் நகர். பசுபதி இறங்கி கொண்டு ஆட்டோவை அனுப்பிவிட்டு மல்லிகை கண்ணனின் வீட்டை நோக்கி நடந்தார். புதிதாக உருவாகி கொண்டிருக்கும் குடியிருப்பு அது. வீடுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தள்ளி தள்ளி தெரிந்தது. பசுபதி முதல் தெருவில் நுழைந்து ஒரு மேஃப்ளவர் மரத்துக்கு பக்கத்தில் தெரிந்த அந்த வீட்டுக்கு முன்பு போய் நின்றார். மல்லிகை கண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்கிற எழுத்துக்களோடு பெயர் பலகை தெரிய முன்னால் இருந்த சிறிய காம்பவுண்டு கதவை தள்ளி கொண்டு போக முயன்றவர் சட்டென்று நின்றார். வீட்டுக்கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. ஆள் இல்லை போலிருக்கிறதே என்று யோசித்து கொண்டு நின்றவரை பின்னால் இருந்து வந்த குரல் கலைத்தது. எக்ஸ் எம்பியை பார்க்க வந்தீங்களா சார்? பசுபதி திரும்பினார். போஸ்ட்மேன் நின்றிருந்தார், கையில் கடித கவர்கள். பசுபதி புன்னகையோடு தலையாட்டினார். ஒரு சிபாரிசு விஷயமா பார்க்க வந்தேன். வீடு பூட்டி இருக்கு. எங்கேயோ வெளியே போயிட்டார் போல் இருக்கு. டெல்லி போயிருக்கார் சார். டெல்லிக்கா? ஆமாம் சார், போய் 1 வாரமாச்சு. 3 நாள்லேயே டெல்லியிலேருந்து திரும்பி வந்துடுவேன்னு சொன்னார். ஆனால் போன வேலை முடியலை போல இருக்கு. அரசியல் வாழ்க்கையினாலே இப்படித்தான் சார். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? போஸ்ட்மேன் பெருமையாய் சிரித்தார். அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் சார். தினசரி 4-5 லெட்டராவது அவருக்கு வரும். அவர் ஊரில் இருந்தால் லெட்டர்ஸை கையில் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போவேன். அவர் ஊரில் இல்லைன்னா அவர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு போயிடுவேன். சொன்னவர் தன் கையில் வைத்திருந்த சில கடித கவர்களை காம்பவுண்ட் கேட் ஓரமாய் பொருத்தி வைத்திருந்த சிறிய பாக்ஸுக்குள் போட்டுவிட்டு நடையை கட்டினார். பசுபதி தன் தாடையை இடது கை விரல்களால் வழுவியபடி அங்கேயே ஒரு நிமிஷம் யோசனை செய்தபடி நின்றிருந்தார். போஸ்ட்மேனின் வார்த்தைகள் அவருடைய சிந்தனையை லேசாய் ராவிவிட்டது. போய் 1 வாரமாச்சு. 3 நாள்லேயே டெல்லியிலேருந்து திரும்பி வந்துடுவேன்னு சொன்னார். மல்லிகை கண்ணன் இப்போது டெல்லியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி உறுதி செய்து கொள்வது? அவருடைய கட்சி அலுவலகத்தில் போய் கேட்டு பார்க்கலாமா? நின்றார். அது என்ன சத்தம்? பார்வையை திருப்பி காதுகளுக்கு உன்னிப்பை கொடுக்க அந்த சத்தம் மல்லிகை கண்ணனின் வீட்டுக்குள்ளிருந்து பாதி திறந்திருந்த கிரில் ஜன்னல் வழியாக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பசுபதி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போய் கிரில் கம்பிகள் வழியாக பார்வையை போட்டார். சூரிய வெளிச்சம் அவ்வளவாக உள்ளே நுழையாத அரையிருட்டான வீட்டு வாசலில் அந்த சீலிங் ஃபேன் சாவதானமாய் கீச் கீச் என்ற சத்தத்தோடு சுழன்று கொண்டிருந்தது. பசுபதிக்கு வியப்பு அள்ளியது. வீடு பூட்டியிருக்கிறது, ஃபேன் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. யாராவது உள்ளே இருக்கிறார்களா? பசுபதி மனதில் முளைத்து கொண்ட கேள்விக்குறியோடு வீட்டை சுற்றி கொண்டு பின்பக்கம் போனார். 2 வாழை மரங்கள் குலை தள்ளி இருக்க ஒரு தென்னை மரம் கன்னி பருவத்தில் இருந்தது. துணி துவைக்கும் கல்லருகே பூனை ஒன்று படுத்திருந்தது. பசுபதியை பார்த்ததும் விருட்டென்று எழுந்து ஓடியது. மூடியிருந்த பின்பக்க கதவை நோக்கி போனார் பசுபதி. அது தாளிடப்பட்டிருக்கும் என்ற நினைப்பில் கதவின் மேல் கையை வைத்தவர் அது சத்தமில்லாமல் திறந்து கொண்டு உள்ளே போக திகைத்தார். அத்தியாயம் 13. இன்ஸ்பெக்டர் சார்லஸ் ஸ்டேஷனுக்கு வந்தபோது சப் இன்ஸ்பெக்டர் முரளி சற்றே பதட்டமாய் காத்து கொண்டிருந்தார். சார்லஸ் கேட்டார். என்ன முரளி, பாண்டி பஜாருக்கு போய் குணசேகரனோட வீடியோ கடையை சோதனை போட்டிங்களா? போட்டேன் சார். அதை பற்றி பேசுறதுக்காகத்தான் உங்களை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோதனையில் ஏதாவது பிடிபட்டதா? சார், அந்த வீடியோ கடையில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இருந்தா. அவள் பேர் ரேவதி, சேல்ஸ் கேர்ள். ரொம்பவும் பயந்த சுபாவம். என்னை பார்த்ததும் அரண்டு போயிட்டா. மாஸ்டர் கீ பஞ்சை போட்டு பீரோ, மேஜை, அலமாரி எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டேன். நிர்வாண புகைப்படங்களோ கேசட்டுகளோ கிடைக்கல. பட் ஒரு முக்கியமான லெட்டர் மட்டும் கிடைச்சது சார். முரளி சொல்லிக்கொண்டே தன் சட்டை பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த 4ஆய் மடித்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து நீட்டினார். சார்லஸ் அதை வாங்கி பிரித்தார். அவ்வளவு பெரிய காகிதத்தில் கொட்டை எழுத்துக்களில் 2 வரிகள்.
குணசேகரா, இன்னும் 1 மாதம் உனக்கு அவகாசம். அதற்குள் நீ உன் தொழிலை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ தொழிலை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் உன் உயிர்க்கு நாங்கள் உத்தரவாதம் தரமாட்டோம். இப்படிக்கு ஸ்னேகா. சார்லஸ் அந்த கடிதத்தை படித்து முடித்துவிட்டு நிமிர்ந்தார். இந்த ஒரு லெட்டர் தான் கிடைச்சதா? ஆமா சார், குணசேகரனோட பர்சனல் பீரோவில் இருந்தது. அந்த சேல்ஸு கேர்ள் ரேவதி கிட்ட விசாரணை பண்ணினேன். அவளுக்கு ஒன்றும் தெரியல. குணசேகரன் எங்கன்னு கேட்டா பாண்டிச்சேரி போயிருக்கிறதா சொல்றா. சார்லஸ் நெற்றியை பிடித்து கொண்டார். யார் இந்த ஸ்னேகா? இந்த ஸ்னேகா தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமா? சார், அந்த கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்ல மணலுக்கு அடியில் புதையுண்ட டெட் பாடியை பற்றி அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசிட்டு வந்தீங்களா? இப்போ நேராக அங்கேருந்து தான் வர்றேன். அவர்கிட்ட காணாமல் போயிருக்கிற துரையப்பனை பற்றி சொன்னேன். பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டார். நான் தென்றல் லார்ட் சிவானந்தத்தை கூட்டிக்கிட்டு ஜிஹெச் மார்ச்சுவரிக்கு வரதா சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்தேன். இனி லாட்ஜுக்கு போய் சிவானந்தத்தை கூட்டிக்கிட்டு ஜிஹெச் போகணும். நான் இப்போ என்ன பண்ணட்டும் சார்? சூட்டோடு சூடாக நேராக குணசேகரன் வீட்டுக்கு போங்க. சர்ச் வாரண்ட்டை காட்டி அங்கேயும் சர்ச் பண்ணுங்க. அதுக்கு அவசியமே இல்லை இன்ஸ்பெக்டர். குரல் கேட்டு இருவரும் திரும்பி பார்த்தார்கள். ஐயம் குணசேகரன் என்று சொல்லி கை குவித்து கும்பிட்டான் அந்த இளைஞன். அத்தியாயம் 14. பின்பக்க கதவு உள்ளே திறந்து கொண்டதும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதி ஜாக்கிரதையாய் உள்ளே அடியெடுத்து வைத்தார். சீலிங் ஃபேன் சத்தம் இப்போது பலமாய் கீச்சிட்டு கொண்டிருந்தது. பசுபதி மெல்ல நடந்தார். சமையலறை வந்தது. அதை கடந்ததும் விரிய திறந்த படுக்கையறை பார்வைக்கு கிடைத்தது. யாரும் உள்ளே இல்லை. ஃபேன் சத்தம் மட்டும் வீட்டுக்குள் கனமாய் ஈசியிருந்த நிசப்தத்தை சிதைத்து கொண்டிருந்தது. ஹாலுக்குள் எட்டி பார்த்துவிட்டு மெல்ல படுக்கையறைக்குள் நுழைந்தார். குப்பென்று ஒரு கொத்து நாற்றம் அவர் முகத்தை தாக்க நிலைகுலைந்து போன பசுபதி சட்டென்று கர்ச்சிப்பை எடுத்து நாசியை அழுத்தமாய் பொத்தி கொண்டார். பார்வை அவசர அவசரமாய் அறைக்குள் அலைந்து கட்டிலுக்கு கீழே போய் நிலை கொண்டு நின்றது. கட்டிலுக்கு கீழே நீலவாக்கில் கட்டப்பட்ட ஒரு பாலித்தீன் மூட்டை. வெளிச்சம் வருவதற்காக ஜன்னல்களை திறந்து வைத்துவிட்டு பசுபதி கீழே குனிந்து வலது கையால் மூக்கை பொத்தி கொண்டு இடது கையால் பாலித்தீன் மூட்டையை இழுத்தார். அது சிரமமாய் வெளியே வந்தது. புரிந்துவிட்டது. பாலித்தீன் மூட்டைக்குள் இருப்பது ஒரு உடல். மூட்டையின் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் லேசாய் கிழிசல் தெரிய அந்த கிழிசல் வழியாக டீகம்போஸ் ஆன உடம்பு காற்றை கெடுத்து கொண்டிருந்தது. பசுபதி கர்ச்சிப்பை முகத்திற்கு இறுக்கமாய் கட்டிக்கொண்டு மூட்டையின் முடிச்சை மெல்ல அவிழ்த்தார். மூட்டை நெகிழ்ந்தது. தலைமாட்டு பகுதியில் இருந்த பாலித்தீன் காகித பரப்பை விலக்கி டெட்பாடியின் முகத்தை பார்த்தார். சற்றே டீகம்போஸ் ஆன நிலையில் எக்ஸ் எம்பி மல்லிகை கண்ணன். அத்தியாயம் 15. இன்ஸ்பெக்டர் சார்லஸ் எரிச்சலாய் குணசேகரனை பார்த்தார். பாண்டிச்சேரியிலேருந்து இப்போதான் வரியா? சாரி இன்ஸ்பெக்டர், நான் பாண்டிச்சேரிக்கு போகலை. பாண்டிச்சேரிக்கு போகிறதா வெளியே சொல்லிட்டு கடந்த 4 நாளாக வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். ஏன்? பயம்தான். எதுக்கு பயம்? ஸ்னேகாவுக்கு பயந்து தான். யார் அந்த ஸ்னேகா? எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். எனக்கும் துரையப்பனுக்கும் கடந்த 1 மாத காலமாக யாரோ ஸ்னேகா என்கிற பேரில் மிரட்டல் கடிதங்களை அனுப்பிட்டு வந்தாங்க. எதுக்காக மிரட்டல் கடிதம்? இன்ஸ்பெக்டர், நீங்கள் என் வீடு வரைக்கும் தேடிக்கிட்டு வந்துட்டீங்க. இனிமேலும் உங்ககிட்ட உண்மையை மறைக்க நான் விரும்பலை. துரையப்பன் கடந்த 3 மாசமாக தான் எனக்கு பழக்கம். நடிகை நித்யகலாவோட சண்டை போட்டுக்கிட்டு அவர் வெளியே வந்ததும் நித்யகலாவை இந்த சினி ஃபீல்டில் இருந்தே விரட்டி அடித்து என்றைக்குமே தீராதபடிக்கு ஒரு அவமானத்தையும் ஏற்படுத்தணும்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு சொன்னார். நான் என்ன உதவின்னு கேட்டேன். வெளிநாட்டு அலைகளோட நிர்வாண படங்கள்ல இருந்து தலைகளை வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல நித்யகலாவோட தலையை ஒட்டி கம்ப்யூட்டர் மவுஸ் மூலமா போர்னோகிராஃபி தயார் பண்ணணும்னு சொன்னார். நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த காரியத்தை பண்ண ஒத்துக்கிட்டேன். கம்ப்யூட்டர் மவுஸ் மூலமா அப்படி தயாரிக்கப்பட்ட படங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே நித்யகலா கேமராவுக்கு முன்னாடி நின்று பிறந்த மேனியா போஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் துரையப்பன் என்கிட்ட ஒரு நாள் வந்து வெறும் நிர்வாண போஸ் போட்டோக்கள் மட்டும் தயார் பண்ணி பிரயோஜனம் இல்லை, இதே போட்டோவில் சில பணக்கார புள்ளிகள் நித்யகலாவோட இருக்கிற மாதிரி இருந்தா ஒரே கல்ல 2 மாங்க அடிச்ச மாதிரி நித்யகலாவோட பேரை கெடுக்கலாம், அந்த பணக்கார புள்ளிகளை பிளாக்மெயில் பண்ணி பணமும் பறிக்கலான்னு சொன்னார். நான் அந்த யோசனைக்கு ஒத்துக்கல. உங்களுக்கு குடும்பம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு குடும்பம் இருக்கு. கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி இருக்கா. இனிமே உங்களுக்கும் எனக்கும் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த நேரத்துல தான் ஸ்னேகான்னு யாரோ எங்க 2 பேருக்குமே மிரட்டல் கடிதங்களை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. சார்லஸ் குறுக்கிட்டு கேட்டார். மொத்தம் எத்தனை கடிதங்கள் அப்படி வந்திருக்கும்? 7ஓ 8ஓ இருக்கும். இப்படி மிரட்டல் கடிதம் வந்ததுமே நான் பயந்து போய் துரையப்பன் கிட்ட பழகிறதே நிறுத்திக்கிட்டேன். என்னோட விலகலை பற்றி துரையப்பன் கவலைப்படலை. ஒரு பெரிய இடமா பார்த்து ஒட்டிக்கிட்டு அந்த போர்னோகிராஃபி வேலைகளை பண்ண ஆரம்பிச்சாரு. பல பணக்கார புள்ளிகளை பிளாக்மெயில் பண்ணி பணமும் பறிக்க ஆரம்பிச்சாரு. சார்லஸ் குணசேகரனை கையமர்த்தி விட்டு கேட்டார். துரையப்பன் பெரிய இடமா பார்த்து ஒட்டிக்கிட்டாருன்னு சொன்னியே, அந்த பெரிய இடம் யாரு? அது வந்து தைரியமா சொல்லு. எல்லா உண்மைகளையும் தான் சொல்றதுக்குன்னு வந்துட்டியே, அப்புறம் என்ன? யார் அந்த பெரிய இடம்? அவர் எக்ஸ் எம்பி மல்லிகை கண்ணன் சார். சார்லஸ் ஆச்சரியப்பட்டார். அவர் ஒரு எக்ஸ் எம்பி, டெல்லி அரசியலில் செல்வாக்குள்ள ஒரு நபர். அவர் எப்படி துரையப்பன் கிட்ட போய் மாட்டினார்?
சார், அந்த விஷயமும் எனக்கு தெரியும். ஆனால் என்னோட வாக்குமூலத்தில் இதை நான் சொன்னதா நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டோம். ஆனால் நீ சொல்கிற விஷயம் உண்மையாக இருக்கணும். நான் இப்போ சொல்ல போகிறது 100% உண்மை சார். எக்ஸ்-எம்பி மல்லிகை கண்ணன் அடிக்கடி டெல்லிக்கு போயிட்டு வரதோட நோக்கம் தமிழ்நாட்டு எம்பிக்கள் சில பேரை கட்சி மாற வச்சு மத்தியில் இருக்கிற ஆட்சியை கவிழ்க்கிறது தான். இதில் வடநாட்டில் இருக்கும் சில எம்பிக்களும் அடக்கம். சில எம்பிக்களை பணத்தால் சரி கட்டிட்டாங்க. ஆனால் குறிப்பிட்ட 4 எம்பிக்கள் பணத்தையும் வாங்கிக்கிட்டு நடிகை நித்யகலாவையும் 2 நாளைக்கு டெல்லிக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க. மல்லிகை கண்ணன் நேரடியாக நித்யகலா கிட்ட இதை பற்றி பேச போக அந்த நடிகை செருப்பை கலட்டி மல்லிகை கண்ணனை சாத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லிகை கண்ணனோட கவனம் புறாவும் நித்யகலாவை எப்படி பழி வாங்குறதுன்னு எண்ணத்திலேயே இருந்திருக்கு. நித்யகலாவால் ஏற்கனவே வீட்டை விட்டு துரத்தப்பட்ட துரையப்பனோட உதவியோட மல்லிகை கண்ணன் நித்யகலாவை ஃபீல்டை விட்டே ஒழிச்சுக்கட்ட திரைமறைவில் என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் துரையப்பனை எப்போவாவது நான் சந்திக்கும் போது அவர் நித்யகலாவோட ஆட்டமெல்லாம் இனி கொஞ்ச நாளைக்கு தான், அவள் என்ன பாடுபட போறான்னு நீ பார்க்கத்தான் போறன்னு சொல்லுவார். சரி, யார் அந்த ஸ்னேகா? எனக்கு தெரியாது சார். துரையப்பன் 3 நாளாக காணோன்னு நான் கேள்விப்பட்ட நிமிஷத்துலேருந்து வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். யாராவது வந்து என்னை கேட்டால் நான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறதா சொல்லும்படி அம்மாக்கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லி வச்சுருந்தேன். சார்லஸ் குணசேகரனின் தோள் மேல் கையை வைத்தார். நீயாவே வாலண்டியராக ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. இதை நீ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி தரணும். எழுதி தரேன் சார். அதுக்கு முந்தி நீ இன்னொரு உதவி எனக்கு பண்ணணும். சொல்லுங்கள் சார். முகம் செதஞ்சு போன நிலையில் டெட் பாடி ஒன்று பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்டில் இருந்து போலீஸ் மீட்டிருக்காங்க. இப்போது பாடி ஜிஹெச் மார்ச்சுவரியில் இருக்குது. நீ பாடியோட மற்ற அங்க அடையாளங்களை பார்த்து அது துரையப்பனா இல்லையான்னு சொல்லணும். குணசேகரன் தலையாட்டினான். சார்லஸ் முரளியிடம் திரும்பினான். முரளி, நீங்கள் குணசேகரனை கூட்டிக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போங்க. நான் தென்றல் லாட்ஜுக்கு போய் சிவானந்தத்தை கூட்டிக்கிட்டு அங்கே வந்துடுறேன். அத்தியாயம் 16. தென்றல் லாட்ஜ். வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு சார்லஸ் உள்ளே போக ஒரு கஸ்டமருக்கு பில் போட்டு கொண்டிருந்த சிவானந்தம் பவ்யமாய் எழுந்து நின்றான். முதல்ல கஸ்டமரை அனுப்பு, சார்லஸ் சொல்லிவிட்டு நாற்காலிக்கு சாய்ந்தார். மேஜை மேல் கிடந்த நாளிதழை எடுத்துக்கொண்டார். சிவானந்தம் ஒரு 5 நிமிஷம் நேரம் செலவழித்து பில் ப்ரிப்பேர் செய்து கஸ்டமரை அனுப்பிவிட்டு திரும்ப சார்லஸ் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கேட்டார். நீ ஒரு அரை மணி நேரம் ஜிஹெச் வரைக்கும் வர முடியுமா? எதுக்கு சார்? ஒரு பாடி கிடச்சிருக்கு. அது துரையப்பனா இல்லையான்னு பார்த்து சொல்லணும். வரேன் சார். சிவானந்தம் சொல்லிக்கொண்டே எழ முயல சார்லஸ் அவனை கையமர்த்தினார். அதுக்கு முந்தி ஒரு கேள்வி. என்ன சார், இன்னைக்கு லாட்ஜுக்கு புது கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்களா? 2 பேர் வந்தாங்க சார். அந்த லெட்ஜரை எடு பார்க்கலாம். சிவானந்தம் அந்த தடிமனான லெட்ஜரை எடுத்து கொடுத்தான். சார்லஸ் அந்த லெட்ஜரை வாங்கி 2 நிமிஷங்கள் வரை புரட்டி பார்த்து விட்டு கேட்டார். இந்த லெட்ஜரை மெயின்டைன் பண்ணுறது நீ தானே? ஆமாம் சார். கையெழுத்து உன்னோட தானே? ஆமாம் சார். அப்போ ஸ்னேகா நீதான்னு சொல்லு. சார்? சிவானந்தம் திகைத்து என்ன சார் சொன்னீங்க என்று கேட்க சார்லஸ் புன்னகைத்தார். ஸ்னேகான்னு சொன்னேன், அதாவது இந்த ஸ்னேகா என்று சொல்லி திரும்பவும் புன்னகை செய்தவர் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த அந்த கடிதத்தை எடுத்து காட்டினார். இது நீ குணசேகரனுக்கு எழுதிய மிரட்டல் கடிதம். இந்த மிரட்டல் கடிதம் என்னோட கைக்கு வந்த நிமிஷத்துலேருந்தே இதில் இருக்கிற கையெழுத்தை எங்கேயோ பார்த்து இருக்கோமே எங்கன்னு யோசனை பண்ணி பண்ணி அழுத்து கடைசியில் தான் ஸ்பார்க் ஆச்சு. அதான் உடனே இங்கே புறப்பட்டு வந்தேன். நான் நினச்ச மாதிரியே இது உன்னோட கையெழுத்து தான். பாத்தியா, லெட்ஜரில் இருக்கிற கையெழுத்தும் இந்த லெட்டரில் இருக்கிற கையெழுத்தும் என்னமா ஒத்து போகுது? சார். சிவானந்தம் இப்போது வியர்வை குளியலில் இருந்தான். சார்லஸ் எழுந்து அவனுடைய புஜத்தை இரும்பு பிடியாய் பிடித்தார். இந்த லாட்ஜில் உனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். வந்து காட்டு. ஒரு பயநடை போட்டுக்கொண்டே போய் சிவானந்தம் தன்னுடைய அறையை காட்ட சார்லஸ் அவனை அந்த அறைக்குள் தள்ளி ஒரு மூலையில் உட்கார்த்தி வைத்துவிட்டு அறையை கிளற ஆரம்பித்தார். சூட்கேஸை புரட்டி போட்டதில் சிவப்பு காலிகோவால் பைண்ட் செய்யப்பட்ட டைரி தெரித்து விழுந்தது. சார்லஸ் எடுத்தார். முதல் பக்கத்தை பிரித்தார். கொட்டை கொட்டையாய் எழுத்துக்கள் தெரிந்தன. சிவானந்தம், நேசராஜ், காதர் பாட்சா. சார்லஸ் கேட்டார். சிவானந்தம், இது உன்னோட பேர் சரி, மற்ற 2 பேர் யார்? அது வந்து சார். சார்லஸ் பூட்ஸ் காலை உயர்த்தி சிவானந்தத்தின் இடுப்பில் ஓங்கி ஒரு மிதி மிதிக்க அவன் தன் 2 கைகளையும் உயர்த்தி கொண்டு அலறினான். அடிக்காதீங்க சார், உண்மையை சொல்லிடுறேன். நீ இந்த இடத்துல இருந்தா உன்னோட வாயிலிருந்து முழு உண்மையும் வராது. நாம லாக்கப்புக்கு போயிடுறது பெட்டர். சிவானந்தத்தின் கழுத்தில் கை வைத்து ஒரு கோழி குஞ்சை தூக்குவது போல் தூக்கினார் சார்லஸ். அத்தியாயம் 17. போலீஸ் லாக்கப். சிவானந்தம் இடுப்பில் வெறும் ஜட்டியோடு மண்டி போட்டு உட்கார்ந்திருக்க சுற்றிலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பசுபதி, இன்ஸ்பெக்டர் சார்லஸ், சப் இன்ஸ்பெக்டர் முரளி கைகளில் லாட்டியோடு அரைவட்டம் போட்டுக்கொண்டு நின்றார்கள். இப்போ சொல்லு உண்மைய. சிவானந்தம் கம்மி போன குரலில் சொல்ல ஆரம்பித்தான். சார், நான், நேசராஜ், காதர் பாட்சா 3 பேரும் சின்ன வயது முதலே ஃப்ரெண்ட்ஸு. நான் ஹிந்து, நேசராஜ் கிறிஸ்டியன், காதர் பாட்சா முஸ்லீம். வெவ்வேறு மதங்களை சேர்ந்த நாங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால எங்கள் பேர்களோட முதல் எழுத்துக்களை சேர்த்து ஸ்னேகான்னு வச்சுக்கிட்டோம். எங்கள் 3 பேருக்குமே நித்யகலாவை பிடிக்கும். அவங்க நடித்த படம்னா எங்களுக்கு உயிர்.
படத்தை 10 தடவை பார்ப்போம். நித்யகலாவை யாராவது குறை சொன்னா எங்களுக்கு பிடிக்காது, அடிச்சிடுவோம். இந்த நிலைமையில தான் துரையப்பன் என்னோட லாட்ஜில் தங்க வந்தார். அவர் நித்யகலாவோட மாமாங்கிறதுனால எங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான். போக போகவே துரையப்பன் எங்க காதுபடவே மோசமா பேச ஆரம்பிச்சதை எங்களால ஜீரணம் பண்ணிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேலா அவர் எக்ஸ்-எம்பி மல்லிகை கண்ணனோட சேர்ந்துக்கிட்டு நித்யகலாவுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க முயற்சி பண்ணினாங்க. ஃபேமிலி டாக்டர் விஜயகோபால் மூலமா வேண்டாத மருந்து மாத்திரைகளை கொடுத்து நித்யகலாவை மனநோயாளியாக்கவும் பார்த்தாங்க. சார்லஸ் குறுக்கிட்டு கேட்டார். அப்படின்னா டாக்டர் விஜயகோபாலும் இதுக்கு உடந்தையா? ஆமா சார், அந்த டாக்டர் மட்டும் உடந்தை கிடையாது. அவரோட சேர்ந்து வாட்ச்மேன் வேலுச்சாமியும் உடந்தை தான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? துரையப்பனை எங்கள் 3 பேரில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். நித்யகலாவுக்கு எதிராக அவரோட நடவடிக்கைகள் ரொம்பவும் மோசமாக போனதால் நாங்கள் பழிவாங்கும் படலத்தை ஆரம்பித்தோம். துரையப்பனை கொன்னுட்டீங்களா? அவரை கொல்லலை, பின்ன அவரை காதர் பாட்சா வீட்டில் கொண்டு போய் சிறை வச்சுட்டோம். அவர்கிட்ட மிரட்டி விஷயங்களை வாங்கினோம். நாங்கள் முதல்ல தீர்த்துக்கட்ட நினச்சது எக்ஸ்-எம்பி மல்லிகை கண்ணனை தான். அவர் டெல்லியிலேருந்து திரும்பின அன்னைக்கு நாங்கள் 3 பேரும் மல்லிகை கண்ணனோட வீட்டுக்கு போனோம். நாங்கள் போன போது ராத்திரி 1 மணி. நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி போன போது மல்லிகை கண்ணனுக்கும் அவரோட தம்பிக்கும் ஊழல் பண விஷயமா ஏதோ தகராறு. அந்த தகராறு முற்றியதில் மல்லிகை கண்ணனின் அடியாட்கள் தம்பியை குத்தி கொலை பண்ணிட்டாங்க. நாங்கள் நடக்கிற சம்பவங்களை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். தம்பியோட பாடியை முகம் சிதைக்க சொல்லி டெட் பாடியை கட்டிடத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் பகுதிக்கு கொண்டு போய் மணலுக்கு கீழே சமாதி பண்ண சொல்லிட்டாரு. அவங்க பாடி எடுத்துட்டு வேனுக்கு போகும்போது மல்லிகை கண்ணன், டேய் என் கண்ணில் இருந்த கான்டாக்ட் லென்ஸை காணோம், டெட் பாடிக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சிவானந்தம் சற்றே பேச்சை நிறுத்திவிட்டு தொடர்ந்தான். அடியாட்கள் மல்லிகை கண்ணனோட தம்பியோட பாடியை எடுத்துக்கிட்டு போனதும் நாங்கள் உள்ள நுழைஞ்சோம். பார்வை குறையோடு தடுமாறிக்கிட்டு இருந்த மல்லிகை கண்ணனை தீத்து கட்டி பாலித்தீன் பைக்குள் திணித்து மூட்டையா கட்டி கட்டிலுக்கு அடியில் தள்ளிட்டு வந்துட்டோம். எங்களோட ஹிட் லிஸ்ட்ல அடுத்தபடியாக டாக்டர் விஜயகோபால், வாட்ச்மேன் வேலுச்சாமி இருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இப்போ துரையப்பனும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் எங்கே? அட்ரஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க சார். முற்றும்.